அவங்களோட பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கணும். ஏன்னா சட்டத்தை படிக்கிறோம், அதை ஒன்று கட்டுப்பாடு வளைக்கிறக்கூடாது. அதனால கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் குயிக்காக முடிச்சிடுவோம். நாங்கள் போன காலம் வந்து இதுவரைக்கும் நாங்கள் நபிசல்லாஹ் முடிச்ச முறைப்படி நபிசல்லாஹ் டைம் செஞ்சது நபியோட தொழுகையை பார்த்துட்டோம், பெருநாள் தொழுகை, ஜனாசா தொழுகை, இந்த 5 சட்டங்களை படிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இன்னைக்கு வந்து பிரயாணத்தில் கஸ்ரஜம் செய்யக்கூடிய சட்டங்கள், தொழுகையில ஏதாவது தவறுகள் நடந்தால் அதுக்கு சகிதாசாவும் அதை எப்படி செய்யறது என்ற விஷயத்தையும் வந்து இன்றைக்கு படிக்க போகிறோம். இது ரெண்டையும் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் 7 விஷயத்தை சேர்த்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு சவாரி செஞ்சு கொடுவோம். அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஃபுல்லாக திரும்பி ஒருக்கா ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கு இன்ஷா அல்லாஹ். முதல்ல நம்ம பயண தொழுகையை பார்ப்போம். பயண தொழுகையில பொதுவாக எனக்கு தெரியும், பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை சேர்ந்து தொழுது கொள்ளலாம். லொஹரையும் அசரையும் மகரிபை இஷாவையும் சேர்ந்து தொழுது கொள்ளலாம். அதே போல சுருக்கி தொழுது கொள்ளலாம். லொஹர் அதாவது 4 ரக்காத்தாக உள்ள தொழுகையை மாத்திரம் லொஹர், அசர், இஷா, இந்த 4 ரக்காத்துல பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. 2 ரக்காத்தா சுருக்கி தொழுது கொள்ளலாம். இது சேர்த்து தொழுவதுக்கு வந்து ஜம்முன்னு சொல்லுவோம், சுருக்கி தொழுவதுக்கு வந்து கஸ்ருன்னு சொல்லுவோம். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கல. முதலாவது ஜம்மு கஸ்ர் செய்வதற்கான பயண தூரம், எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சால் இந்த ஜம்மு கஸ்ர் செய்யலாம் என்ற விஷயத்தை பார்க்கிற இடத்துல அனசகையில் அவங்கள்ட்ட கேட்கப்படுது. இந்த மாதிரி கஸ்ர் ஜம்மு செய்யக்கூடிய அளவு எவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சால் இந்த மாதிரி கஸ்ர் ஜம்மு செய்யலாம்னு கேட்கிற இடத்துல அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மைல்களோ அல்லது 3 பர்சக் அளவோ பயணம் செய்தால் 2 ரக்காத்துகளாக தொழுவார். இதுல 2 விஷயம் வருது. ஒன்று 3 மைல் ஒரு விஷயம் சொல்றாங்க, இன்னொன்று 3 பர்சக்னு வருது. அப்ப அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் வந்து ரெண்டுல எது என்று தெரியாத விஷயத்தை சொல்றாங்க. 2ல ஒண்ணு சொல்றாங்க, 3ஆ இருக்கலாம் அல்லது 3 பர்சக்கா இருக்கலாம். அப்ப 3 மைல் கணக்கு 3 பர்சக். 3 பர்சக் என்று சொல்றது வந்து 9 மைல். ஒரு பர்சக் கிட்டத்தட்ட 3 மைல் அளவு தூரம். அப்ப 3 மைல் அல்லது 9 மைல் தூரம். கிலோமீட்டர்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அப்ப இதுல 2ல 2 எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பேணுதல் அடிப்படையில அதிகமாக உள்ளது இருக்கிறத வந்து சிறந்து 2லே வந்து இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் வந்து இதான் சொல்றாரு. அப்ப நாம என்ன செஞ்சுக்கிறோம்னா இதுல பெட்டர் வந்து 9 மைல் எடுத்துக்கொள்ளு, 25 கிலோமீட்டர் 9 மைல் தூரம் உள்ள அளவு எடுத்துக்கிறது வந்து பேணுதல் அடிப்படையில் அந்த அளவு போல வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ 9 மைல் தூரம் பிரயாணம் செய்வோமா இருந்தால் எங்களுக்கு வந்து கஸ்ர் ஜம்மு செஞ்சு கொள்ளணும், அதை பயன் போகக்கூடியது. அதே போல கஸ்ர் ஜம்மு செய்த முறைகளை பார்க்குற நேரத்துல அனசரில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி ஒன்று வருது. அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 4 ரக்காத்துகள் லுஹர் தொழுதார்கள். அதே போல துல்ஹுலைபாவில் 2 ரக்காத்து அஸர் தொழுதார்கள். துல்ஹுலைபாவுக்கு வந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போற வழியில் இருக்குது. அப்ப உள்ளூர்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா லுஹரை வந்து ஏற்கனவே 4 ரக்காத்து தொழுதுறாங்க. போற மதீனாவுக்கு போற வழியில் இருந்து துல்ஹுலைபா அந்த இடத்துல வச்சு சுருக்கிடுறாங்க. வந்து அஸர் சுருக்கிறாங்க, அசல் 2 ரக்காத்து தொழுறாங்க. சரிதானே? அப்ப உள்ளூர்ல நாங்கள் லுஹருக்கு முந்தைய ஒரு பயணம் போறோம்னு சொன்னேன். வந்து லுஹரை முந்தையா தொழுதுட்டு அசர் என்ன செஞ்சு தொழுது அங்கே போய் வந்து போற வழியில நாங்கள் வந்து அசர் 2 ரக்காத்து சுருக்கி தொழுது கொள்ளலாம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் மக்ரிப் தொழுகையையும் இஷா தொழுகையையும் சேர்த்து தொழுதார்கள். மக்ரிப் 3 ரக்காத்துகளாகவும் இஷா 2 ரக்காத்துகளாகவும் ஒரே இகாமத்தில் தொழுதார்கள். மக்ரிப் சுருக்கல ஏற்கனவே சொன்னேன். முஸ்தலிஃபாவில் ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, சேர்த்து தொழுறாங்க மக்ரிப் இஷாவையும். மக்ரிப் 3 ரக்காத்து, இஷா 2 ரக்காத்து. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அதே போல வந்து அனசரில் நாளுக்கு அறிவிக்கூடிய ஒரு செய்தி வருது. அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உச்சியிலிருந்து சாய்வதற்கு முன் பயணம் மேற்கொண்டால் லுஹரை அஸர் வரை தாமதப்படுத்துவார்கள். சரிதானே? தாமதப்படுத்தி ஜம்மு செய்வார்கள். சூரியன் சாயந்தரத்துக்கு பிறகு புறப்பட்டால் லுஹரை தொழுது விட்டு புறப்படுவார்கள். ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் மாதிரி தான் வருது. ஆனால் ஜம்மு செய்வாங்க சேர்த்து வருது. லுஹருக்கு அந்த சூரிய சாயத்துக்கு முந்தி போயிடுவாங்கண்டா லுஹர் ஆகாது. லுஹருக்கு முந்தி போவாங்கண்டா பயணத்திலேயே போய் ஜம்மு செஞ்சுக்குவாங்க, சேர்த்து கொடுத்துருவாங்க. லுஹர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் லுஹரை தொழுதுட்டு
அதை அசர் போய் விஷயம் கொடுப்பாங்க, ஒரு தொண்ணூறு போவாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ் இவ்வளவு முறையில் அறிவிக்கக்கூடியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக புறப்படுவதாக இருந்தால் மஹரிபை தாமதப்படுத்தி இஷாவோடு சேர்த்து வருவார்கள். அவசரமாக பயணம் பண்றாங்கன்னு சொன்னா மஹரிபை இஷாவோடு சேர்த்து வருவாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்போ மஹரிபை இங்கே போனாலும் மஹரிபை இஷாவோட போய் தொழுது கொண்டு தாமதப்படுத்தி அதை இஷாவோட போய் தொழுதுக்குறாங்க. அது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே செய்தி தான் வருது. நிறைய ஹதீஸை பார்க்கறதால வந்து உள்ளத்துல வந்து இந்த குழப்பம் இல்லாமல் இருக்கு, கிளியர் ஆகிருக்கிறதுக்காக நிறைய தோணுது. அதே போல வந்து இந்த ஹதீஸ் வந்து நான் இந்த டியூட்ல வந்து இப்போ நான் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஹதீஸ் வந்து சின்ன ஒரு சந்தேகங்கள் வரப்படாத கேட்டதுனால தான், ஏன்னா இஷாவை தாமதப்படுத்தி தான் தொழில் வருது, அப்போ பின்னால தானே இந்த முன்னுக்கு சேர்ந்து தொழிலுமான்ற டவுட் வர மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுக்கு அகமதுல வரக்கூடிய 1143 ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னால் முன்னாலே சேர்த்து தொழில் சொல்ற விஷயம். அலிரலில் அவங்க பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். சூரியன் மறைந்து இருளானவுடன், சூரியன் மறைந்துள்ளான மஹரிபாக, மறைந்துள்ளானது வந்து மஹரிப், இருளானவுடன் இறங்கி மஹரிபை தொழுதார்கள். அதனை தொடர்ந்து இஷாவை தொழுதார்கள். பிறகு நபி அவர்கள் இவ்வாறு செய்வர்களாக நான் கண்டேன் என்று சொல்றாங்க. அவன் மஹரிபோட இஷாவை செய்து தொழுகிறார்கள் ஆதாரமாக இந்த ஹதீஸ் இருக்கு. அவன் மஹரிபோட மஹரிப் நேரத்தில் இஷாவை தொழுது கூட வேண்டும், அல்லது இஷாவை நேரத்தில் பிற்படுத்தி மஹரிப் தொழுது கூட வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. அதே போல இந்த சேர்த்து கசஞ்சம் செய்வதற்கு பாங்கி இக்காமத் சொல்றோம். இதுல ரெண்டு விதமான அறிவு, ரெண்டையும் பார்த்துக்கணும். ஒன்று எப்படி வருதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் மகரிப் தொழுகையையும் இஷா தொழுகையையும் ஒரு பாங்கு 2 இக்காமத் சொல்லி தொழுகிறார்கள். அப்ப சேர்த்து தொழுகிற நேரத்துல ஒரு பாங்கு சொல்லி லொஹர் தொழுகிறோம் 2 ரக்காத், சரி ஒரு பாங்கு சொல்லி ஒரு இக்காமத் சொல்லி லொஹர் தொழுகிறோம் 2 ரக்காத். தொழுது எழுந்ததுக்கு பின்னால திரும்ப ஒரு முறை இக்காமத் சொல்லி அசர் 2 ரக்காத் தொழுகிறோம். இது ஒரு முறை. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இன்னொரு முறை எப்படி வருதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவில் மஹரிப் தொழுகையையும் இஷா தொழுகையையும் சேர்த்து தொழுதார்கள். மஹரிப் 3 ரக்காத்துகளாகவும் இஷா 2 ரக்காத்துகளாகவும் ஒரே இக்காமத்தை கொண்டு தொழுதார்கள். அப்ப இந்த அறிவிப்புக்கு வந்து ஒரு பாங்கு ஒரு இக்காமத்திலே 2 தொழுகிறார்கள். இடையில வந்து ஒரு தொழுதுட்டு அல்லது மஹரிபை தொழுதுட்டு எழுப்பி இந்த மாதிரி இக்காமத் சொல்லாமல் தொழுதா கூட ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ 2 முறை இருக்குது, 2 2 ஆதாரம் அதிசயம் சரிதானே. ஏன்னா பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு 2 இக்காமத் சொல்லணும் பிரச்சனை சரிண்ணா சொல்றதுக்கு ஆதாரம் இருக்குது. ஒரு இக்காமத் தொழுதால ஒன்றும் பிரச்சனை இல்லாத செஞ்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல வந்து இந்த சுருக்கி தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிடுறாங்க முன்மாதிரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாண நேரத்தில் சுருக்கித்தான் தொழுகிறான்னு சொல்றதுக்குரிய ஆதாரங்களை சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கவே காட்டினாங்க. ஆனா அதே நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த ஹதீஸ் சுருக்கத்தை சொல்லு, அதாவது நீங்க பயணத்துல என்ன செய்றீங்கன்னு சொன்னா சுருக்கி தொழுவீங்க, நீங்க ஜம்முக்கு செஞ்சிருக்கீங்க நீங்க பயணத்துல, ஆனா நான் முழுமையாக தொழுகிறேன் சரிதானே. அதே போல நீங்க பயணத்தில் இருந்தா நோம்பு விட்டுருக்கீங்க, நான் நோம்பு பிடிக்கிறேன், இது எப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சுருக்கி தொழுகிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முழுமையாக தொழுகிறாங்க. அதே போல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் நோம்பு விட்டுருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பயணத்தில் நோம்பு பிடிக்கிறாங்க. இதை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவை நீ சரியாக தான் செய்த என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை குறை கூறவில்லை அப்படின்னு சொல்லி செய்தார்கள். அதாவது ஒருத்தர் பிரயாணத்தில் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கி தொழுதிக்கலாம், முழுமையாக தொழணும் தொழுது பிரச்சனை, முழுமையாக ஆரம்பிக்கக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி தொழுதிக்கிறாங்க, தொழுதுட்டு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நீங்கள் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லலாம். அப்போ வந்து முழுமையாக தொழுகிறாங்க தொழுது கொள்ளலாம் பிரச்சனை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க வந்து சுருக்கி தொழுகிறதுக்கு. அதனால கட்டாயம் சுருக்கித்தான் தொழணும்னு சொல்லிடக்கூடாது, சுருக்கி தொழுகிறவங்களும் தாராளமாக தொழுது கொள்ளல. அதே போல முழுமையாக தொழணுமா தொழுதுங்க. அந்த ஹதீஸ் படிக்கி நசாயில் வரக்கூடிய ஹதீஸ் 1439 ஹதீஸை பார்க்கணும். அதே போல எத்தனை நாள் சுருக்கி தொழுகிறது வந்து ஜம்மு கசர் செய்யறதுக்கு எவ்வளவு நாளே செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவ்வளவு நாள்ன்றது வரையறை சொல்லல. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தர் பிரயாணத்துக்கு வருது, ஒருத்தர் 5 நாள் பிரயாணம் போறாரு, 5 நாள் சுருக்கி தொழுது,
ஒருத்தர் 10 நாள் பிரயாணம் போறாரு, 10 நாள், ஒருத்தர் 2 நாள் போறாரு. பிரயாணம் எவ்வளவு நாள் பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவன் அழைச்சிருக்கிறேன் சொன்னா ஒரு செய்தி பார்க்க மக்கா வெற்றியின் போது, அதாவது மக்காவுக்கு போயிருக்கிற நேரத்தில் மதியம் மக்காவுக்கு போயிருக்கிறாங்க 19 நாட்கள் நினைக்கிறேன் சரியா 19 நாட்கள் இருந்தாங்க. 19 நாட்கள் சொல்லிக்கிறாங்க ஜம்மு செஞ்சாங்க. அப்ப நக்சல் 19 நாட்கள் இருந்ததுனால 19 நாட்கள் அதில் அதிகமாக இருந்தால் அதிகமாக செஞ்சிருப்பாங்க. அந்த மக்களுடைய கருத்து சொல்றாங்க. அப்ப பிரயாணத்தை பொறுத்து எத்தனை நாள் இருக்கும், பிரயாணத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சலுகையை பார்த்துருக்கு. அதே போல இன்னொரு செய்தி, அதாவது இது சம்பந்தமான ஒரு செய்தி வந்து ஒரு ஆண்ல உமராஜில் அவங்கள்ட்ட ஒரு சகாபம் கேட்பார் இந்த சுருக்கி தொழில் சம்பந்தமா. ஏன்னா சமுதாயத்தில் ஒரு கன்செப்டிங் எப்படின்னு சொன்னா இது கஷ்டத்துக்கு தானே கொடுத்தது, இது வந்து கஷ்டத்தான ஒரு யுத்த காலம். இந்த மாதிரி நான் இங்கே வந்து எங்களோட ட்ராவலிங் இல்லையே கஷ்டமா, நாங்கள் காரில் போகிறோம், இங்கே இருந்து போயிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லையே, இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ராவல் செய்கிறோம். அன்றைக்கு இருந்தவர்கள் ஒட்டகத்தில் பயணம் செய்யணும், பாலைவனத்தில் பயணம், அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி கஷ்டம் இல்லையே அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் செய்யறதுலாம் மறுக்கக்கூடிய சில பேர்லாம் இருப்பாங்க. இந்த செய்தியை உமர் அலி அவர்கிட்ட ஒரு சகாபி போய் கேட்கிறாரு. அதாவது அமீர் முஃமினீன் அல்லாஹ் வந்து குர்ஆன் எப்படி சொல்றான்னா, உங்களுக்கு சுருக்கி ஜம்மு செஞ்சு கொள்ளலாம், சொல்றே சுருக்கி கொள்ள இல்லை. நீங்க பிரயாணம் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு பயமாக இல்லை, நீங்க சுருக்கி சொல்றது வந்து உங்களுக்கு ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனா இன்றைக்கு நாங்க வந்து இப்ப முரளியில உள்ள ஆட்சிகள் வந்து எனக்கு எந்த பயமும் இல்லை, முழு ஆட்சியும் எங்களை கையில் இருக்குது, எந்த விதமான பயமும் பயமோ இல்லாத நிலையில நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு சுருக்கி சொல்லலாமா அப்படிங்கிறத உமரலில் அவங்க சொல்றாங்க. இந்த சந்தேகம் எனக்கு அப்பயே வந்துச்சு. ரசூலோட காலத்திலே வந்து பயணம் ஆயிடுது. ரசூலோட லாஸ்ட் டைம்ல எல்லாம் வந்து இஸ்லாமிய ஆட்சி உருவாயிடுது. அப்ப அன்னைக்கு பயணம், அன்றைக்கே எனக்கு இந்த சந்தேகம் வந்துட்டு நான் ரசூலோட கேட்கிற இந்த விஷயத்த கேட்கறது. ரசூல சொல்றாங்க வந்து அல்லாஹ் தாலா உங்களுக்கு அடிச்ச சலுகை அதை நீ அனுபவிச்சு. அல்லாஹ் ஒரு சலுகை கொடுக்குறான். யாரு வணக்கம்னு சொல்லி சொல்றான், அவனே சொல்றான் நீ பிரயாணத்தை செஞ்சு மனுஷன் பழைய தள்ளதான் அறிஞ்சு. அவன் அல்லாஹ் கொடுக்குற சலுகையை வந்து நாங்க மறுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க முழுசா கொடுக்குறது பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கொடுத்த சலுகை கிஃப்ட். அப்ப அந்த கிஃப்டை வந்து உண்மையில வந்து ஒரு அடிமையாகக்கூடியவன் அனுபவிக்கிறது தான் பெட்டர். அந்த அடிப்படையில் அடைக்கணும். அதே போல வந்து உள்ளூர்ல இது சில நேரம் தெரிஞ்சிருக்காது சட்டம். உள்ளூர்லையும் வந்து சில நேரம் நபிசல்லாஹு செஞ்சுக்கிறாங்க. உள்ளூர்லையும் செஞ்சுக்கிறாங்க. செய்தி பார்க்கல நபிசல்லாஹு அவர்கள் மதீனாவில் லுகரையும் அசரையும் மகரிபையும் இஷாவையும் 7-8 ரக்காத்துகளாக தொழுதார்கள். புகாரி 544. மதீனாவுக்கு உள்ளூர் நபிசல்லாஹு சொந்த ஊர்ல மகரிபையும் லுகரையும் அசரையும் 4-8 ரக்காத்து தொழுகிறாங்க. மகரிபையும் இஷாவையும் 3-4 மாதம் தொழுகிறாங்க உள்ளூர்ல. அப்படி ஒரு ஜம்மு நடந்திருக்கு. இதுக்கு இது கூட எந்த மாதிரி நேரம் பொதுவாக வந்து ஒரு யுத்தமோ பயமோ இல்லாத நேரத்தில் நபிசல்லாஹு செஞ்சுக்கிறாங்க. எப்படி வருதுன்னு சொன்னால் நபிசல்லாஹு அவர்கள் லுகரையும் அசரையும் சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுதார்கள், மகரிபையும் இஷாவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுதார்கள். அப்போது போர் அபாய நிலையில் பிரக்கெட்ல வருது. அதாவது அப்போது அச்ச நிலையோ பயணத்திலே இருக்கவில்லை. நபிசல்லாஹு பயணத்திலே இருக்கவும் இல்லை, பயமோ யுத்த டைம் அந்த மாதிரி பயத்துல பிரச்சனையில இருக்கக்கூடிய டைம் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நபிசல்லாஹு சில சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. எனக்கு சட்டம் தெரியும்ன்றதுக்காக மார்க்கத்தை மறைக்கக்கூடாது. இது என்ன சில நேரத்தில் சொல்ல வேண்டாங்க. மார்க்கம் சொல்றது வந்து தெளிவாக இருக்கணும். ஆனால் இந்த சட்டத்தை வந்து நாம சாதாரண பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. சரிதானே? இந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு இக்கட் ஊர்லேயே இருக்கிறோம், ஒரு இக்கட் ஆண்டில் ஒரு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு எங்களுக்கு அந்த டைம் தொழுது கொள்ள முடியாத ஒரு நிலை வருமா இருந்தால் இந்த சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், சேர்த்து தொழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன சொல்றார், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நபிசல்லாஹு மற்ற நேரம் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஜமாத்தோட டைம் போய் தொழுவாங்க. சரிதானே? அதுதான் வழமை. ஆனால் ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு விக்கெட்டான நிலை வருமா இருந்தால் இந்த வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த சட்டத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அது பயன்படுத்துறதுக்கு வந்து எப்படி பயன்படுத்துகிறோமோ அதனால எல்லா இடத்துல கேட்கப்படும். சரிதானே? அதை வந்து அவரை வந்து டிசைட் பண்ணிக்கணும். எங்களுக்கு சொல்லிடலாம், அதை நீங்கள் எப்படி செய்யக்கூடாது, இந்த நேரத்தை செய்யக்கூடாது. நான் என்ன செய்யணும் அது நாளைக்கு வந்து என்ன படம் போட்டு காட்டணும். அப்போ அந்த நேரத்தில்
அவரால் அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டும். அப்படின்னு ஒரு சில பேர் வந்து வேலையில் மாட்டி கொள்வாங்க, தொழுகிறதுக்குரிய வசதிகள் கிடைக்காது அப்படின்னு வந்து நினைக்கப்படலாம். அந்த சந்தர்ப்பத்தில் மேக்சிமம் வந்து தொழுகை அந்த நேரத்தில் ஏன்னா நக்சல் கேட்கப்படுது இஸ்லாத்தில் சிறந்தது எதை சொல்லலாம். என்ன சொல்றாங்க? தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகிறது அதான் சிறந்தது. அப்ப நாங்கள் சிறந்ததை தான் எடுக்க நினைப்பேன். சிறந்ததை எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த சட்டம் இருக்கின்றதை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அடிப்படையில் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற விஷயம் தான். இதுதான் பயண தொழுகை சம்பந்தமான ஒரு சமரைஸ். இன்ஷால்லா நாங்கள் என்ன செய்வோம்னா மற்ற இதே மாதிரி முடிக்கிறதுனால முடிஞ்சதுக்கு பின்னால் மொத்தமாக ஹோல் 7 சட்டங்களே 7லையும் உள்ள கொஸ்டின் ஆன்சர் என்னென்ன சந்தேகங்கள் கேட்கப்பட்டுச்சு. சில நேரம் வந்து வீட்டில் போய் ஞாபகம் வந்து இது வருமா இது வருமானு அந்த கேள்விகளை வந்து என்ன செய்ய வேண்டியது வந்து போன கிழமை அந்த உடு சம்பந்தமாக ஒரு சகோதரி கேட்டாங்க. போன உடு இல்லை நாங்கள் வேற சந்தேகனால அதை மறுத்துட்டோம். உடு இன்னைக்கு வந்து கர்நாடக அதனால கர்நாடக கேட்குறது அந்த கேள்வி இருந்தாலும் இன்னைக்கு வந்து நினைச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் என்ன ஃபுல்லாக சமரைஸ் பண்ணிக்கோ. இந்த ரமலான்ல நாங்கள் கண்ட பயன் எது? இந்த ஒரு 7 சட்டம். இது வந்து அடிப்படை ஒரு முஸ்லீம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சட்டம். இந்த ரமலானை நாங்கள் அடைஞ்சு கொண்டு ஒரு பிரயோஜனமாக இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதனால இது ஃபுல்லாக எந்த டவுட்டும் இல்லாத அளவுக்கு நாங்கள் சிலருக்கு தேவைப்படும். அடுத்த டியூட்டை பார்த்துக்கொள்ளுங்க. சஜிதா சௌ இது வந்து தொழுகையில நம்ம தொழுகிற நேரத்தில் ஏதாவது மறதிலையோ ஏதாவது மிஸ்டேக் செஞ்சுட்டோம், தொழுகையில செய்ய வேண்டிய ஒரு இருப்பை செஞ்சுட்டோம், அல்லது ஒரு ரக்காத்தை குறைச்சி தொழுதுட்டோம், அல்லது ஒரு ரக்காத்தை கூட்டி தொழுதுட்டோம். இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்றாங்க. முதலாவது பாப்பம் வந்து ஒருத்தர் வந்து முதலாவது இருப்பை விட்டு விட்டார். 10,000 இருப்புல இருப்போமே அந்த இருப்பை இருக்காம எழுந்துட்டார். ஒருத்தர் ரெண்டாவது ரக்காத்து இருக்காம எழுந்துட்டால் என்ன செய்யணும்? நக்சல் ஒரு முறை நுகர் தொழுகை நடத்தினார்கள். 2ஆம் ரக்காத்தில் உட்காராமலே எழுந்துட்டாங்க. 10,000 உட்காராமலே நக்சல் எழுப்பிடுறாங்க. அப்ப இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த தொழுகையை கொடுக்கிறது அந்த நக்சல் சலாம் கொடுக்க போறாங்கன்னு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். தொழுக முடியல சலாம் கொடுக்க போறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? நக்சல் அலிஸ்லாம் உட்கார்ந்த நிலையிலேயே தக்பீர் கூறினார்கள். 10,000 ஓதிட்டோம், இன்னொரு தக்பீர் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன் 2 சஜிதாக்கள் செய்துவிட்டு பின்னர் சலாம் கொடுத்தாங்க. அப்ப தொழுகையில அந்த மறதி வந்துட்டு தொழுகை கொடுக்க விலகிட்டு மறந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி 2 சஜிதா செஞ்சு சலாம் கொடுக்குறாங்க. இது ஒரு அதாவது இந்த இடையில விடுபட்டதுக்காக செய்யக்கூடிய ஒன்று. இன்னொரு ஹதீஸ் வருது சொன்னா சில நேரத்தில் வந்து ரக்காத்த 4 ரக்காத்துக்கு வர இருந்தால் 5 தொழுதுருக்கும், மாறி 3 ரக்காத்த இருந்து 4 தொழுதுருவோம் சில நேரத்தில். அப்படி ஒரு நிலை வந்தா என்ன செய்யணும் அப்படின்னு வர அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நக்சல் அவர்கள் லுகரில் 5 ரக்காத்துகள் தொழுதார்கள். உடனே அவர்களிடம் தொழுகை அதிகமாக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கப்பட்டது. அதுக்கு நக்சல் அவர்கள் என்ன விஷயம் என கேட்டார்கள். நீங்கள் 5 ரக்காத்துகள் தொழுகை நடத்தினீர்கள் என ஒரு கூறினார். அப்ப நக்சல் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் 2 சஜிதாக்கள் செய்தார். இப்ப இது தொழுகை முடிஞ்சதுக்கு போறதான் சொல்லப்படுது. அப்ப தொழுகை முடிஞ்சதுக்கு போற நாம தொழுகிறோம். ஒருத்தர் நீங்க 5 ரக்காத்தை தொழுதுட்டீங்க பின்னால் பார்த்தோம். ஒருத்தர் சொல்றாரு இமாம் 5 ரக்காத் தொழுகிறார். அப்ப என்ன செய்யணும்? தொழுது முடிஞ்சதுன்னா 2 சஜிதாக்கள் இதுக்காக செய்யும் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே போல வந்து ரக்காத்தை குறைத்து விட்டார். மாறி தொழுகிறோம் 2 ரக்காத்தை சலாத்தை கொடுத்தார், அல்லது நுகர் தொழுகிறோம் 3 ரக்காத்தை ஒரு ரக்காத்தை குறைச்சிட்டார். இந்த நேரத்தில் என்ன செய்யணும் பார்த்தோம்னா நபுரத்தில் சொல்லக்கூடிய செய்தி, நக்சல் அவர்கள் ஒரு மாலை நேர தொழுகைகளில் ஒன்றை 2 ரக்காத்துகளாக எங்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு சலாம் கொடுத்து விட்டார். அது சொல்லுவோம் 2 ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் துல்லியத்தை என்ற ஒருத்தர் கேட்கிறார் வந்து இறை தூதர் அவர்களே, தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதோ அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா என்று நக்சல் அவசரத்தில் கேட்கிறார். நக்சல் அவசரம் தொழுகை குறைக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை என்று சொல்லிட்டு நக்சல் அவசரம் கேட்கிறார். அந்த மக்கள் கேட்கிறார், துல்லியத்தை கூறுவது சரிதானா
அப்படின்னு கேட்டால் மக்கள் சொல்றாங்க சென்று விடுபட்டதை தொழுது சலாம் கொடுத்தாரு. அப்ப 2 ரக்காத்தையும் விடுபட்டுச்சு, அந்த 2 ரக்காத்தையும் போய் தொழுது அந்த தொழுகை முடிக்கிறாங்க. அது கொஞ்சம் சரியா விளையும். தொழுது 2 ரக்காத்து விடுபட்டுச்சு. ஒரு ரக்காத்து பார்த்தா ஒரு விடுபட்ட எத்தனை ரக்காத்து விடுபட்டு ஒன்றுனா உங்களுக்கு விடுபட்ட ஒரு ரக்காத்தை போய் என்ன செய்ய தொழுது சலாம் கொடுத்தோம்னா அந்த தொழுகை முடிஞ்சு. சரிதானே? தொழுகையை ஃபில் பண்ணிட்டோம். தொழுது தக்பீர் சென்று விடுபட்டதை தொழுது சலாம் கொடுத்தார்கள். பிறகு தக்பீர் கூறி தொழுகை செய்ய சஜிதாவை போல் அல்லது அதை விட நீண்ட சஜிதாவை செய்து பின் தலையை உயர்த்தி தக்பீர் கூறினார்கள். பிறகு தக்பீர் கூறி தொழுகையில் செய்யும் சஜிதாவை போல் அல்லது அதை விட நீண்டதாக சஜிதா செய்து சலாம் கொடுத்தார்கள். திரும்ப அதை சுருக்கி கொடுக்குது. சலாம் கொடுத்து திரும்ப 2 சஜிதா செய்யறாங்க. அதாவது தொழுகையில் செய்கிற அளவு ஆனால் அதை கொஞ்சம் நீட்டமாக செய்யறாங்கன்னு சொல்றாங்க. 2 அளவு சொல்றாங்க. தொழுகை செய்கிற அளவு அல்லது திரும்ப 2 சஜிதா செஞ்சு சலாம் கொடுத்துருக்காங்க. இது தொழுகை அதிகமாக குறைத்து தொழுகை. அதுக்கு அதே போல சில நேரத்தில் தொழுதுட்டு நேரத்தில் 3 தொழுதோமா 4 தொழுதோம் சந்தேகம் குழப்பம் வரும். அப்படியே சில நேரங்களில் தொழுதுட்டு நேரத்தில் தொழுது எத்தனை ரக்காத்து மறந்துடுவேன் 3 4 குழப்பம் வரும். அந்த நேரத்தில் நபிகள் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, உங்களில் ஒருவருக்கு 3 ரக்காத்துகள் தொழுதோமோ அல்லது 4 ரக்காத்துகள் தொழுதோமோ என்று சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேகத்தை கைவிட்டு உறுதியான 3 ரக்காத்துகள் என்பதன் அடிப்படையில் மீதமுள்ள 1 ரக்காத்தை தொழுது விட்டு சலாம் கொடுப்பதற்கு முன் 2 சஜிதாக்கள் செய்து கொள்ளட்டும். அதாவது 3 4 தெரியாது. இதுல எனக்கு கன்ஃபார்மானது எதுன்னு பார்த்தோம்னா 3 இல்லையா? 3 4 தான் சந்தேகம், 3 சுவர். அப்ப எது சுவரோ சுவரானதுல நீங்க தொழுதுங்க. சுவரான அடிப்படையில் எடுத்து உறுதியானதுல இருந்து மிச்சத்தை தொழுதுங்க. 3 எடுத்தோம்னு சொன்னா 4வது தொழுது சலாத்தை கொடுத்துருக்கோம். சரிதானே? சாரி, உறுதியான முறையில் நாங்கள் தொழுது விட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன் 2 சஜிதாக்கள் செய்து கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழுதுக்குள்ளு போகுது. சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால அந்த 2 சஜிதாக்கள் செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நபிகள் சொல்றாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது உண்மையிலேயே அவர் 5 ரக்காத்துகள் தொழுது இருந்தார். 1 சந்தேகத்தை சரிக்கிற 4 5 5 ரக்காத்துகள் தொழுது இருந்தால் அவ்விரு சஜிதாக்கள் அத்தொழுகையை இரட்டைப்படையாக்கிவிடும். அல்லது 4 ரக்காத்துகள் தொழுது இருந்தால் அவ்விரு சஜிதாக்களும் தொழுகையில குழப்பம் ஏற்படுத்துகிற ஷைத்தானை விட்டு முறியடிக்கக்கூடியதாக அது ஆகிவிடும். அப்ப எங்களுக்கு சந்தேகத்தில் தொழுதுன்னு சொன்னால் ஷைத்தான் தானே, ஷைத்தான் ஒரு சில ஆட்டம் தான் 3 4 குழப்பம் பண்றது. அப்ப நாங்க என்ன கொண்டு தொழுகிறோம், ஏன்னா அந்த குழப்பத்துல அவன் வெற்றி பெற மாட்டோம். ஷைத்தான் நாங்க முறியடிச்சதாக ஆகிடும் என்று செஞ்சோம். அது குறையிற டவுட்டா இருக்குன்னு சொன்னா எது சுவரோ அந்த அடிப்படையில் எடுக்கணும். அதே போல இன்னொரு இடத்துல நபிகள் அவர்கள் சொல்றாங்க, நபிகள் அவர்கள் தொழுகையை முடித்து சலாம் கூறியதும் இறைத்தூதர் அவர்களே தொழுகையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது. அது என்ன என்று நபிகள் அவர்கள் கேட்டதும் நீங்கள் இப்படி அல்லவா தொழுது சொன்னார்கள். அப்ப நபிகள் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி 2 சஜிதாக்கள் செய்துவிட்டு பின்னர் சலாம் கூறினார்கள். அதாவது பின்னால் சொல்லப்படுது. பின்னால் சொல்லப்பட்டன்னு சொன்னால் திரும்ப போய் 2 தொழுகையை நிறைவேற்றிட்டு 2 சஜிதா ஏற்கனவே பார்த்து சொன்னார். அதே போல நபிகள் அவர்கள் ஒரு விஷயம் தெரிய சொல்றாங்க, தொழுகையில் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சிருந்தால் அதை நான் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். தொழுகையில் ஏதாவது மாற்றம் நான் உங்களுக்கு தெரிவிச்சுவேன் என்றாலும் நானும் உங்களை போன்ற மனிதன் தான். நீங்கள் மறந்து விடுவதை போன்று நான் மறந்து விடுவேன். நான் எதையாவது மறந்து விட்டால் எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் உங்களில் ஒருவர் தங்களின் தொழுகையில் சந்தேகத்தில் உறுதியானதை அவர் தீர்மானிக்கும். ஏற்கனவே சொன்ன அதிசயப்படுத்தி சேர்ந்தால் வருது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தொழுகையை பூர்த்தி செய்தவர்கள் செய்து சலாம் சொல்லிய பின்னர் 2 சஜிதாக்கள் செய்யணும். இதில் சொன்னாங்க. இதுல 2 விஷயத்துல வருது. சலாத்துக்கு பின்னாலே சஜிதா கொடுக்குது. ஏற்கனவே சலாத்துக்கு 3 கொடுக்குது. இதுல மட்டும் 2 மாதிரி சலாம் கொடுக்குது. 2க்கும் சொல்லாம பழி சொல்லித்தாங்க. இது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஒரு அட்டவணை ஓட்டிக்கிறோம். இதுல ஒரு சீட்லேயே அட்டவணை போனால் பார்த்தவங்க லேசாக கிளியராக விளையும். அதாவது 2 கூட கட்டிடுறவங்க சலாத்துக்கு முன்னால சஜிதா செய்யுது. மற்ற படத்தில் போட்டிக்கிறவங்க சலாத்துக்கு பின்னால சஜிதா செய்யுது. அப்ப முதலிரப்பு ஏற்கனவே பார்த்தோமே ஹதீஸ், முதலிரப்பை விட்டு எழுப்பிட்டால் அது
சலாத்துக்கு முந்தி சொல்லிடுவோம். சலாத்துக்கு முந்தையே என்ன செஞ்சுட்டாங்க செஞ்சுக்கணும். அதே போல ரக்காத்து அதிகமானால் தொழுது முடித்தபின் சலாத்துக்கு பின்னால் தொழுது முடித்த பின்னால் பின்னால் போட்டு 2 செஞ்சுட்டாங்க. அதே போல குறைத்து தொழுது விட்டால் விடுதட்டதை தொழுதுட்டு சலாத்துக்கு பின்னால் அதுக்கு பின்ன முடிஞ்சுது பின்னால் வருகிறத மாற்றிது. எண்ணிக்கை சந்தேகம் ஏற்பட்ட மாத்திரம் தான் சலாத்துக்கு முழு கொடுத்துக்கேன் சலாத்தை பின்னி கொடுத்துருக்கேன். 2 ஹதீஸும் கோட் பண்ணிக்கிறோம். 2 ஹதீஸுக்கு அடிப்படையில் ஒரு கமெண்ட் செஞ்சு கொடுக்கலாம். 2 கொடுத்துருக்கோம். இதுதான் சஜிதாவுடைய சட்டம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் 7 விஷயங்கள் படிச்சுக்கணும் சோஃபா. இந்த 7 விஷயங்களான அடைந்த வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள்னால நான் போன கிழமை ஞாபகம் காட்டணும் வந்து யாராவது 5 பேர் ஏற்கனவே படித்த 5 சட்டங்களையும் செஞ்சு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் அவங்க அந்த சட்டத்தை செய்வாங்க. இருக்கக்கூடிய மக்கள் அதை பார்த்து செய்வது சரியா ஏதாவது பிள்ளை விட்டாருன்னா என்ன பிள்ளைன்றதை வந்து பார்த்து கொள்ளலாம்னு சொல்லணும். யாராவது வாலண்டியரா நீங்க முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வாங்க அப்படி சொன்னா நாங்கள் செஞ்சு காட்டுவோம். வர உழுவு செஞ்சு காட்டுக்கு யாராவது வரேன் வேற என்ன சரி இது வர நிற்கும். அடுத்து டைம் மதியம் உழுவு செய்து காட்டு சொல்லுவாரு. உழுவு செய்யறது வந்து பார்த்து வந்து ஒரு சிறிய செய்யறாங்க அதை உள்ளதை பார்த்து கொஞ்சம் முடிக்க வேண்டியது. அதே போல வந்து டைம் செய்துக்காக இருந்தால் டைம் இருந்தாலும் முடிக்க முடிச்சு முடிச்சாலாம் டைம் வந்து செஞ்சு காட்டுக்கார கொடுப்பாருன்னா சரி அந்த உங்களுடைய விரல் நொடிகளால பாவங்கள் வெளியாகிறது. ஒரு சிறப்பு விரல் நொடிகளால பாவங்கள் வெளியாகிறது. ஒளி நட்டம் நினைச்சு தானே எல்லாருக்கும் அந்த விஷயம் டைம் யாராவது செஞ்சு காட்ட வரீங்களா? டைமத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும். 2 முறை நான் சட்டத்தை படிச்சோம். ஒன்று மண்ணில் தட்டிட்டு ஊதிடணும் அல்லது மண்ணில் தட்டிட்டு 2 கையை தட்டி கொள்ளணும். தட்டி கொண்டு வலது கை இடது கை முன்கை முன்கையில் உள்ளதோ இங்கே இதான் இதில் வந்து குளிப்புக்கும் சரி உழுவுக்கும் சரி 2 தான் சரிதானே. தொழுகை யாராவது சேர்த்து வரணும் ஒன்றில் வந்து மண் அதாவது மண் வாயில வருது. மண் கிடைக்கல என்ன செய்யறால் மண் கிடைக்கக்கூடிய அளவு பொதுவா கிடைக்கவே இல்லை. மண் 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 மழை
முக்கிய மாயம் எப்படி கிடையாது பொதுவாக எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் ஏழாவது வீட்டு கிடைக்கிறது எந்த ஒரு ஆத்மாவும் அல்லா சக்தி மேலே தந்துக்க மாட்டேன் அவ்வளோதான் சரிதான் கிடைக்கல வேறு வழியே இல்லை இப்போ நாங்கள் பயணம் மண்ணில் பொதுவாக வந்து பயணத்தில் ஒரு சில்லறை சொல்லுவாங்க பயணத்தில் காரில் எடுத்து பயணத்தில் இருந்தால் சுற்றி தொலைவு போகிற வேலை எங்கேயும் வேணும் நிப்பாட்டி எடுத்துக்கலாம் அதாவது எக்ஸ்கியூஸ் எடுத்துக்காம வழியே கிடைக்கல ஒன்றுமே இல்லைன்னு வருதுன்னா எந்த ஒரு ஆத்மாவை வந்து அதோட சக்தி மேலே தண்டிக்க மாட்டேன் அதுதான் எனக்கு வேறு ஒரு சொல்லு சுவரின் மீது அதான் சுவர் சம்பந்தமாக சொன்னோம் சுவரில் வந்து மண் சுவர் இருக்குன்னா ஓகே சுவருக்கு வரும்போது நாம் மண் சுவர் பிளாஸ்டிக் சுவர் சுவரை வித்தியாசப்படுத்துகிறாரு பீச்சில் சுவர்னு வந்தால் சுவர் லேடிஸ் இந்த ஒரு கேள்வி ஒழுவெடுக்க கொள்ள வாயை முக்கியம் எப்படி கலர்ன்ற அதை கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டால் தண்ணி ஃப்ளோ பண்ணுற மாதிரி செய்யணும் முக்கு குடி போகிற மாதிரி இருக்குது அதாவது வாயை வேற முக்கு வேற கிடைக்கும் ரெண்டு மாதிரி செய்யணும் பார்த்தோம் தண்ணி எடுக்கிறதோட வந்து மூக்கு புல்லுக்குன்னா மூக்கு புல்லு போட்டுக்கலாம் தண்ணி எடுக்கிறது இன்னொன்று இன்னொரு கேள்விப்படத்தட்டு கார்கள் உட்காந்து தொழலாமாண்டு காரில் டைம் வந்துச்சுன்னு சொன்னால் காரில் உட்காந்து தொழலாமா அப்படின்ற செய்தி ஒன்று கேட்குறாரு. அதாவது பொதுவாக வந்து நபிசல்லாஹு வந்து சுன்னத்தான தொழுகைகளை வந்து வானத்திலிருந்து தொழுதாக வருது பரலான தொழுகைகள் வாரத்தில் வந்து இறங்கி தொழுதாக தான் வருது அது இதில் தான் இப்போ இறங்கி தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உண்மையாலும் செய்யும் வழி இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம் சிட்டி ஒரு இன்டர்சிட்டி பஸ்ஸில் போகிறோம் அவன் நிப்பாட்ட மாட்டான் இறங்கி தொழுகிற நேரமாகிட்டு இப்போ எனக்கு வேறு வழி இல்லை ஆயிடுது இப்போ இந்த எந்த ஒரு ஆத்மாவே அது சக்திக்கு மேலே தான் நிற்க மாட்டான் அப்போ வந்து வருது தொழுகை விசாரப்படும் ஆனால் நாங்கள் வானத்தை போகிறது இப்படி மாறணும் நாங்கள் இறங்கி கொடுத்து முயற்சி ரைட் ஓகே தொழுகை யாராவது சொல்லி கற்றுக்குன்னா ஏன்னா முடிச்சுட்டு கேட்டு போனோம்னா எல்லாம் லேசாக செஞ்சுருவாங்க யாராவது இருக்காங்க தொழுகை அதாவது மண் சுவர் தான் என்று சொல்லி நான் மட்டுப்படுத்த சொல்லுது ஹதீஸா சுவர் என்று தான் வந்தோம். அதனால அந்த காலத்தில் மண் இருந்துச்சு, இந்த காலத்தில் மண் சுவருக்கே இல்லை. அதே சுவர் என்பது மண்ணோடு சம்பந்தப்பட்டது தான் என்பதனால சுவரை நாம செய்யலாம். சரி, அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சம்பந்தமாக கேட்ட வாயில் வந்து மண் சுவர் இப்படி தான் எனக்கு சொன்னாங்க. அதை கொஞ்சம் விஷயம் நாங்கள் பார்த்துக்கணும் விஷயம் நெக்ஸ்ட் வீக் சும்மா போகிறோம் அஜமா விளக்கத்தை வந்து ஜெர்மோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அஜமா விளக்கத்தை நெக்ஸ்ட் வீக் சும்மா போகிறோம் சொல்லிக்கிறோம். இந்த ஒரு செய்யக்குள்ள வந்து எல்லாத்தையும் 3 முறை வந்து தனியை மட்டும் 2 முறை இருக்குது. அதுபடி அது 3 முறை அதாவது ஒழு வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் 1 முறை 2 முறை 3 முறை வருது. 3 முறை வரக்கூடாது. தலையை மசை செய்வதை பற்றி 2 அறிவு வருது. ஒன்றில் வந்து 1 முறை செஞ்சாலும் வருது, இல்லை ஒன்று 2 முறை வருது. அப்போ 1 முறை செஞ்சுக்கோ 2 முறை செய்யணும். 2 பேர் செஞ்சது இல்லை சரி அது அதிசயில் தான் போக பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு அது நினைச்சு மசூல் செய்கிற விஷயம் வந்து மசூல் செய்கிற வந்து நிறைய பேர் தவறு செஞ்சுப்போம். கையோட வந்து முன் தலையில இருந்து பின்புறடி வரைக்கும் போயிட்டு திரும்ப முன்னுக்கு வந்து இங்கே வரைக்கும் அந்த போய் இங்கேருந்து கொண்டு போனோம் அங்கே வந்து தான் திரும்ப காலமாக எல்லாருக்கும் ஒரே சட்டம். ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டும் ஒரே சட்டம் தானே. உள்நாட்டு உள்ளூர் அதாவது வந்து ஒருத்தர் எங்கள் ஊரில் நான் ரெஸ்டாரண்ட் வாங்க ரெஸ்டாரண்ட் நாங்கள் இங்கே வரப்போ வேணுங்காம் வேணுங்காமே அசல் சொல்லக்கூடிய சான்ஸ் இல்லை. நாங்கள் இப்போ அங்கே அசல் தூரம் தொழுது
அசரை எங்களுக்கு நாங்கள் பார்த்தா அசரை வேணுங்க வந்து அதாவது உள்ளூரில் நீங்கள் 4 ரக்காத்து தொழுதுட்டு பயணம் போகிறப்போ அங்கே விட்டு அசரை 4 ரக்காத்து தொழணுமா இல்லை இவரோட சேர்ந்து அசரை தொழிலுமா? அதாவது அந்த அதிர்ச்சிக்குது இது உள்ளூருக்குள்ளேயே வருவாங்க தெரியுது 4 நாள் சொல்லுவாங்க உள்ளூரில் 4 நாள் நுகர நாள் அசனால மதியம் வந்து சொல்லுவாங்க அந்த சுருக்கியல உள்ளூரில் வந்து சுருக்கியல சரி எனக்கு தொழுகை யாராவது செஞ்சுக்காட்டா தொழுகை விஷயம் முடிச்சிருக்காங்க சோழ பார்த்தா அவங்க செஞ்சு பார்க்கறது வந்து ஃபஸ்லா கை வைக்கலாம். அது 2 தோல் பூஜை வரைக்கும் வந்து காது வரைக்கும் சிலாக்க வந்து காதை பிடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது அது வந்து அப்படி இல்லை. இந்த அளவுக்கு உயர்த்தி நெஞ்சின் மீது கையை வச்சு அதாவது இடது கையை நெஞ்சின் மீது வைத்து வலது கையை இடது கையில் வந்து 3 இடமும் பட்டத்து மாதிரி வைப்பாங்க இருக்குது. 2 மலை எல்லாம் வந்து கூடுதலாக தெரியும் பாருங்க வஜாத்தோதனம் அதெல்லாம் வந்து கட்டாயம் அதுக்கப்புறம் வந்து ருக்குவுக்கு போகிற வந்து தக்பீர்லேருந்து ஸ்டார்டான கையை இருக்கிற மாதிரியே எல்லாம் கையை உயர்த்தி நாங்கள் ருக்கு செய்வோம். ருக்குவில் வந்து 2 முழங்கால்களையும் 2 கைகாலையும் வசூலில் வந்து இருப்பாங்க இருக்குது. ஸ்டார்டர் வந்து கீழே பிடிக்கிற பழக்கம் நினைக்கிறேன் அதனால காலம் செய்து கண்டிப்பாக நாங்கள் வந்து 2 முழங்கையும் பிடிக்கணும். அதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எங்களோட தலை முதுகு நேராக இருக்கணும், கை வந்து மடங்கக்கூடாது, நேராக இருக்கணும் என்றது அங்கே சொல்லக்கூடியது. அதை நாங்கள் பார்க்கணும். திருப்பி ருக்குலேருந்து நாங்கள் எழும்புற நேரமும் சமையலான சொல்லி மேலவார நேரமும் கையை ஒரு முறை ஏற்றுவோம். அதில் வந்து ஜமாத்தா ஒரு நேரம் இமாமன் சமையலான சொன்னால் மாமூங்கள் வந்து ரப்பான மட்டும் சொல்லணும். அடுத்தது வந்து ருக்குலேருந்து சுற்றுக்கு போகிறோம். போகும்போது முதல்ல வந்து கையை கீழே வைக்கணும். முதல்ல கையை கீழே வச்சு அதுக்குரிய காலை வச்சு நான் சஜ்ஜை செய்வோம். அதை செய்கிற நேரம் 7 உறுப்புகள் ரசூலுல்லாஹ் படுற மாதிரி வச்சுக்கிறாங்க. அதில் 2 உள்ளங்கால்களும் 3 விரல்கள் வந்து கிப்லாவை நோக்கிக்கணும். இந்த அடிப்படையில் 2 கால்களும் ப்ளஸ் வந்து 2 காலும் சேர்ந்துக்கணும். இந்த இருக்குது. அடுத்து 2 முழங்கால்கள், அடுத்து 2 உள்ளங்கைகள், அடுத்தது நெத்தியை சொல்கிற நேரம் மூக்கையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நெத்தியையும் மூக்கையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ 7 உறுப்புகள் பண்ணணும். சுஜூதில் வந்து கைகளை வந்து சேர்த்து வைக்கப்படாது, மிச்சமாக வைக்காமல் ஒரு நடுநிலைமையான மேலே வச்சுக்கணும். செஞ்சு 2வது ரக்காத்துக்கு எழுப்புற நேரம் சஜ்தாவில் வந்து நேராக எழுப்பிடாமல் ஸ்டைலாக எழுப்பிடாமல் உட்கார்ந்து எழுப்புறது சொல்லி தருகிறது. சஜ்தாவில் இருந்து எழுப்புற நேரம் உட்கார்ந்துட்டு திருப்பி அப்படியே எழுப்புறது தான் சுன்னத்தான வழிமுறை. அதுலேயும் வந்து நாங்கள் நிறைய பேர் குருவையில் ஒரு பழக்கம் வைக்கும், அதையும் நாங்கள் பார்த்துக்குவோம். அடுத்து வந்து கடைசி அத்தையத்தில் வந்து 4 ரக்காத்துல ஒரு நேரம் நடுவத்தையத்தில் வந்து ரசூலுல்லாஹ் இடது காலில் அமர்ந்து வலது காலை நாட்டி வைத்துள்ளார்கள். இடது காலில் அமர்ந்து வலது காலை நாட்டி வைத்துள்ளார்கள். கடைசி அத்தையாரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் கீழே உட்கார்ந்து இடது கால் வந்து வலது கால் புறமாக வெளிப்படும் விதமாக இந்த அடிப்படையில் உட்கார்ந்து வருகிறது. இது 2 முக்கியமான சொன்னதாக இருக்குது. அடுத்தது வந்து அத்தையாரத்தில் வந்து நான் அத்தையார் முந்தைய அதாவது அத்தையாரத்தில் வந்து 2 கொடை கையை வைத்து வலது கையில் வந்து இந்த 2 விரலை மடக்கி நடுவிரலையும் கட்டை விரலையும் வளையம் போலாக்கி யாரையும் அழைப்பது போல் செயல் செய்தார்கள் என்று பார்த்தோம். அந்த அடிப்படையில் வந்து அத்தையார் குறைந்தது முடியும் வரைக்கும் நாங்கள் கையை செய்ய முடிக்கிறோம். அடுத்து வந்து சலாம் கொடுக்கிறது. முதல்ல அவ்வளவு பக்கம், அது 7 பக்கம். ரசூலோட கண்ணங்கள் வந்து 2 பக்கம் எல்லாம் திரும்புவாங்க. இது போகிற நேரம் வந்து கையை
கட்டளை ரெண்டையும் தூக்கின மாதிரி அதாவது கல்யாணம் இப்போ வந்து இப்படி அதை நாய் படுக்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு கைகளையும் கீழே படாம பட்டு வைக்கிறது கூடாது, படாம வந்து கை தூக்கி பண்ணணும், மிச்சம் சேர்த்து வச்சுக்காம அவரோட இடம் இந்த அதில் வந்து ஒரு விஷயம் தான், ரெண்டு அத்தியாயத்துக்கு வாரமே அத்தியாயத்துக்கு ரொம்ப எழும்புற நேரத்தில் சும்மா எழும்புற நேரத்தில் அத்தியாயத்துக்கு எழும்புற நேரத்துலையும் திரும்ப கையை வந்து காது வரைக்கும் அல்லது தோல் பிடிச்சி வரைக்கும் கட்டணும். அது அத்தியாயத்துக்கு மட்டும் மற்ற நேரத்தில் சாதாரணமாக தரணும். அந்த விஷயம் பட்டு ஃபர்ஸ்ட் நாள் சென்னது அது உருவட்டுச்சா அப்படியாச்சு யாராவது இருக்கா ருக்குலேருந்து வரக்குள்ள எல்லா உறுப்பும் நிலைக்கு வரன்றத விட்டுறோம்னு நினைக்கிறேன். ருக்குலிருந்து வரும்போது அந்த ஒவ்வொரு மூட்டும் அதனுடைய நிலைக்கு நிமிரணும். ருக்குலிருந்து மாறின இடத்துல வந்து இங்கிலீஷ் வேர்டு எடுத்துவாங்க. நக்சலார் அதிசயங்கிறது ஒவ்வொரு மூட்டும் அதனுடைய அளவு வரும் வரைக்கும் நிமிருவார். ஒவ்வொரு மூட்டும் அது நிலை கொண்டு நிமிரும். அதை விஷயம் அடுத்து இந்த தக்பீர் கட்டக்குள்ள நான் நெஞ்சிட்டு சொல்றது அரபு வசனம் வந்து வர சதுர்னு வர, அப்போ சதுரில் வரக்குள்ள வந்து இமாம்களை கருத்து எனக்கு இப்படி வளையக்குள்ள இங்கிருந்து இந்த மேல்தூள் வாரதான் அந்த சதுரில் வரது அரபு இருக்கு. அப்போ நாங்கள் வந்து நெஞ்சில் எடுக்கிறது மட்டும் சரியா அரபு சம்பந்தமாக சதுரன்றது இந்த நெஞ்சுக்குழி இருக்குதே, நெஞ்சுக்குழிக்கு மேற்பட்டதுதான் சதுரம். நெஞ்சுக்குழி கீழ்பட்டது சதுரங்கள், அது பத்தம் வயிறு. அது சிலர் தவறாக விளங்கிக்கிறாங்க. இந்த நெஞ்சு இந்த ரெண்டுக்கும் நடுப்பட்ட இந்த குழிக்கு இதுக்கு மேற்பட்டதுதான் சதுரம். அதாவது அந்த இடத்துக்கு மேற்பட்டா இதுக்கு மேற்பட்டதான் நெஞ்சு. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இது உங்களுக்கு முன்னாடி வேற தொழுகை சம்பந்தமா என்ன தான் கேட்டுக்கணும். மூளை வைக்கிறத வந்து என்ன தெரியாது, மூளை வைக்கிறது சுஜித்து போகும்போது கால் வைக்கிறது முந்தி கை இமாம் தொடக்கல அல்ஹம்து சூரா ஓதப்பட கேட்கணும்னு சொல்றேன். இந்த அல்ஹம்து சூரா வந்து பாருங்க, அப்போ ஒரு பரல இமாம் சிறத்தை பொதுவாக எப்படி கேட்டால் அல்ஹம்து ஓதினே போகிறது. அடுத்து இமாம் வந்து மற்ற சூறா அல்ஹம்து ஓதலாம். இமாம் அது இமாம் ஓதத்தே இந்த மாமூல் ஓதத்தே உள்ளது எப்படி சரியா? சரி, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா இமாம் தொழுகிறாங்க, பின்னால் உள்ளவர்கள் அல்ஹம்து சூரா கட்டாயம் போதுமே, பின்னால் இமாம் ஓதுறது கட்டாயம் ஒதுக்கிறாங்க. இது ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டுச்சுன்னா, ஒன்று குரான் கட்டுறது எப்படின்னா குரான் ஓத கேட்டால் நீங்கள் மௌனியாக செவிதாட்டு கேளு. இப்போ இமாம் வந்து அதுவும் சூரத் ஓதிட்டாரு, துணை சூறா ஓதுற நேரத்தில் நாங்கள் அதுவும் சூரத் ஓதினோம்னா நாங்கள் அவரை கேட்கலாம், மௌனமாக நாங்கள் வேற வேலை செய்வோம். இன்னொரு செய்தி எப்படி வருது, நக்சல் சொல்றாங்க இமாம் நியமிக்கப்படுறது வந்து பின்பற்றுறது. அவர் ருக்கு செஞ்சா நீங்கள் ருக்கு செய்யுங்க, அவரை இருந்தா நீங்கள். இப்போ இமாம் அல்ஹம்து சூரத் ஓதுற நேரத்தில் அவர் ஓதினால் காதாத்து கேள்வி. இப்போ இது ரெண்டு இதெல்லாம் மிஸ் ஆகுது. இமாம் ஓதுவார் வேற ஒரு சூறா, நான் வேற ஒரு. அப்போ இமாமோட வந்து பின்பற்றணும், பிரேக் ஆகிடும். இந்த ஹதீஸை கிடக்கிறது என்ன பிரச்சனை இருந்தா, இது தனியாக தொழக்கூடிய நேரத்தில் அல்லது லொகரு போன்ற தொழில்கள் இல்லாட்டி மாறிவுள்ள பின்னாடி ஷால பின்னால் வருது, அந்த நேரத்தில் வந்து இமாம் ஓத மாட்டார். அந்த நேரத்தில் கட்டாயம் முதல் சிறப்பு அல்ஹம்து சூரா வந்து பரல அல்ஹம்து தொழுகையில அதை இமாம் ஓதிட்டாரு. எனக்கு சேர்த்து இமாம் ஓதுறது வந்து மம்மூன்னு சேர்த்தார். கேட்டுட்டு இருந்தா அதை இன்னொரு வகையில் புரிய வைக்கலாம். என்னண்டா இமாம் ஓதுவது சத்தம் நம்ம காதுக்கு தெளிவாக இருக்குது, நாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கோம். எனவே நாம இமாம் ஓதும்போது நாம் ஓதினவர்களாக ஆயிடும். இமாம் எந்த ரக்காத்துக்களை மௌனமாக ஓதுறாங்களோ நாங்களும் ஓதுவோம். இமாம் சத்தமாக ஓதும்போது காது கொடுத்து கேட்கணும். இந்த குர்ஆனுடைய கட்டளை என்றால் இதா புரியல் குர்ஆன் ஃபஸ்தமி உணவு வான்சிட்டு. குர்ஆன் ஓத கேட்டால் ரெண்டு செயல்பாடு, ஒன்று காது கொடுத்து கேட்கணும், ரெண்டாவது மௌனமாகவும் இருக்கணும்.
மௌனம் அவர் போதவே இல்லை. அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாவிட்டால் தொழுகை இல்லை என்ற ஹதீஸிலே அந்த ஹதீஸ் ஒரு தனி மனிதன் தொழும்போது அவருக்குரிய கட்டளை, இமாமுக்கு செய்யும் போது இமாமுக்குரிய கட்டளை, அதே போல இமாம் மௌனமாக ஓதுகின்ற ரக்காத்தில் எல்லோருக்குரிய கட்டளை. இமாம் சத்தமாக ஓதும் போதுக்குரிய நடைமுறை வேறே தெளிவாக வந்துட்டு, வேறே தெளிவாக வந்ததுனால நாம் அதில் அரட்டிக்கொண்டு அவசியம். இன்னொரு செய்தி என்ன சொன்னால், இன்னும் சின்னே போகுது. இன்னொரு செய்தி என்னன்னா, 11 சூரை ஓதாட்டி திரும்ப செய்யறாண்டா ருக்கூலமே தொத்து செய்யறாரு. அவர் சொல்றது பார்த்தியா ஓதுல, அப்போ அவர் நம்ம செய்யறாரு. அப்படி வரக்கூடாது. என்னண்டா 2 ஹதீஸ் வார்த்தைல 2க்கும் 2 முரணம் இல்லை, 2 வகையான ஹதீஸ் வார்த்தை 2ஐயும் இணைச்சி விளக்குற நேரத்துல தான் இமாமா துணிக்கிற நேரத்துல இமாம் போய் சட்டம், இமாம் ஓதாம இருக்கிறாங்க எல்லாருமே சட்டம், தனியாக ஒரு தனியாக சட்டம். அடுத்து அது இல்லை, அப்படி இல்லைன்னு நாங்கள் அலுவலர் ஓதினோம்ல என்ன பாதிப்பு, அல்லாவுடைய கட்டளை மாற்றி ஒன்றாவது அல்லா சொல்றான், குர்ஆன் ஓதப்பட்டா நீங்க மௌனமா கேளுங்க. நாங்க என்ன சொல்லுவோம், நான் மௌனமா கேட்க மாட்டேன், நான் ஓதுவேன். இது சொன்னா அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றி ஒன்றாவது. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இமாம் பின்பற்றுறது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் பின்பற்ற மாட்டோம்னு சொல்லி பயம் வந்துருக்கோம். இது அப்போ அந்த அடிப்படையில் சிலது நினைக்கிறேன். வேற தொழுகையில் உள்ளதை கேட்குங்க. அடுத்த கொஸ்டின் வந்து அதை கேட்கணும் சார். லேட்டஸ்ட் நம்ம கேள்வி இருந்தால் எழுதி கொடுத்துட்டாங்க, வீட்டுக்கு நம்ம சகோதரருக்கு கொஞ்சம் காது கேட்கணும்னு சொல்லிச்சா பேசுங்க எழுதா ஓகே எழுதி சார். தொழுகை சம்பந்தமா அடுத்தது வந்து தொழுகை அப்படியே வந்து பொதுவாக வந்து தொழுகை எந்த தொழுகை எடுத்து நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் தொழுகை முறையில் சொல்லணும். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் தொழுகை வந்து சில நேரங்களில் சில சுண்ணத்தான் தொழுகிறாங்க. இப்போ ஜும்மாவுடைய சுண்ணத்து, சுபருக்கு முந்தின சுண்ணத்தை வந்து ஏமாற்றி மாதம் இருக்குது. சுபருக்கு முந்தின சுண்ணத்தை பற்றி ஆயிஷா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்களா சந்தேகிக்கிற அளவுக்கு வேகம் வந்துருவாங்க. அந்த இதெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் தொழுகிற நேரத்தில் எங்களுக்கு ஓதுறதுக்காக அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். சுண்ணத்தை பார்த்தா இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் மறுமையில வந்து கிடைக்கணும். வெறுமனையை தலையை அடிச்சு மட்டும் தான் கிடைக்கும். மறுமையில வந்து கிடைக்கணும்னு சொன்னால் நாங்கள் அதை போய் மறுபடி பார்த்தா எடுத்து போகுதுதான். வேற தொழில் சொல்லணுமா, தொழிலை பொசிஷன் செய்து கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இப்போ மூளையே இருக்கிறது சொல்லி வச்சாங்க. அதாவது அது சரி என்ன சொன்னால் ஒருத்தர் வந்து உட்காரு ஜும்மா நடந்து செய்யுது, ஒருத்தர் வந்து உட்காரு அந்த நம்ச காலத்தில் கேட்குறாங்க சொல்லுது இல்லை நீங்கள் எழுதி சொல்லுங்க. அப்போ அந்த தொழுகையை வந்து அவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. சும்மா தொழுகிறது வந்து முக்கியப்படுத்துகிறது. அதே நேரத்தில் பின்னாடி உமரத்தில் நடத்துவார் சந்தர்ப்ப உஸ்மான் அலி அவங்க வந்து அவங்க வந்து உட்காரு அப்போ கேட்குறாங்க இப்படி வந்து நீங்கள் சொல்லிட்டு திரும்ப அவ்வளோ முக்கியப்படுத்தப்படுதுன்னா மிம்பரில் வச்சு சொல்லிடுறாங்க ரசூலுல்லாஹ் இப்படி 2 தொழுது. அப்போ அதை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க அப்படித்தான் அதாவது இப்படித்தான். அதாவது பள்ளிவாசலுக்குள்ள எப்போ வந்தாலும் தையத்து மஸ்ஜித் தொழுது சுன்னத்து. ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு தொழுது தையத்து மஸ்ஜித் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. அப்போ வெள்ளிக்கிழமை தையத்து மஸ்ஜித் சுன்னத்து மட்டும்தான் தொழுது, வேறு சுன்னத்துக்கு நாங்கள் தொழுது முடியும். மிம்பரில் இருக்கும்போது ஆள் வந்தால் தையத்து மஸ்ஜித்துக்குரிய சுன்னத்து மட்டும்தான் தொழுது. இந்த நபின்னு சொல்லி இன்னும் 2 எடுத்துட்டு அப்படித்தான் தொழக்கூடாது. தையத்து மஸ்ஜித் தொழுது. ஏன்னா அது வெள்ளிக்கிழமை நாளையில் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. உட்கார்ந்தவரை எழுப்ப வச்சு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிற அளவுக்கு முக்கியமான சுன்னத்து.
மஸ்ஜித் தொழுகிறது இது இப்போ கம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது கம்யூனிட்டி சென்டர் போது இந்த கம்யூனிட்டி சென்டர் இப்போ நாம அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இது நாம் மஸ்ஜிதின் நியத்து வச்சு தான் தொழுகிறோம். மஸ்ஜிதுடைய அந்தஸ்துக்கு வருது. அதனால் நீங்கள் தொழுதாலே பயிற்சி மஸ்ஜிதாகவே ஆகிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டின ஜும்மாவை நாம் இங்கே தொழுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் இந்த ஜும்மாவோட தொடர்பானதான் அதுக்கு முந்தின 2 ரக்காத் சுன்னத். எனவே நாம் அதையும் இதோட சேர்த்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம இதை பிரித்து பார்த்தோம்னா ஜும்மாவுக்கு இந்த இடத்துல ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு மாதிரி ஆயிடும். ஓகே, நாங்கள் வந்து இதுக்கு என்னென்னா ஜனாசாத்துல சகோதரர் ஜனாசாத்துல பொறுத்தவரை பார்த்தோம் 4 தக்பீர்கள் 5 தக்பீர் 2 மாதம் இருக்குது. பொதுவாக வழக்கம் 4 இருக்குது. ஓகே, 4 தக்பீர்களில் முதலாவது தக்பீருக்கு பின்னால் சூரத்து ஃபாத்திஹா அவ்வளோ துணை சொல்லுவோம் ஓதிக்கொள்வது. 2வது தக்பீருக்கு பின்னால் என்ன செய்வோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வது. 3வது 4வது தக்பீர்களுக்கு பின்னால் துஆ கேட்குறது. இதுதான் ஜனாசாத்துடைய 2 பக்கமும் சலாம் கொடுக்கும். சரிதான். ஜனாசாத்துடைய சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் வந்து அதை கேட்டு சார். லேடிஸ் கொஸ்டின் நமக்கு அனுப்ப டைம் முடிச்சுட்டு இருந்தால எழுதின கொஸ்டின்ஸ் அனுப்புங்க. மேலே எழுதின கொஸ்டின் டைம் இருந்தால் பார்ப்போம் சார். ஜனாசா தொழுக ஸ்ரீலங்கா மூத்தாண்டத்திற்கு இங்கே தொழில் கேட்கிறாரு. அதாவது காயிபு ஜனாசா இது சில இடங்களில் நடக்குது. தொழுகை வந்து அங்கே மூத்தாங்க அந்த தொழில் அடக்கி வைப்பாங்க. அது சமூகத்தில் முக்கியஸ்தர் குடும்பத்துறை இருக்கிறதுனால இங்கே வந்து தொழுகிறாங்க. இது வந்து நக்சல் சொன்னாவோட இல்லாத ஒன்று. ஆனால் சில ஆதாரங்கள் நம்ம அந்த ஆதாரங்கள் எப்படி பார்க்கணும். ஒன்று நஜ்ஜாசி மன்னர் நக்சல் அவர்கள் தொழிற்சார். நஜ்ஜாசி மன்னர் தொழிற்சாலை வந்து இதாக கொண்டுருவாங்க. நஜ்ஜாசி மன்னர் வந்து அவர் ஒரு கிறிஸ்தவ நாட்டிலேயே ஜனாதிபதியாக இருந்தார். அவர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது வந்து ரகசியமா, எல்லாருமே கிறிஸ்டின். இவர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது வந்து ரகசியமா ஏற்றுக்கொண்டா அந்த இடத்துல மௌத்தாருன்னு வாய்ப்பு அறிவிச்சிட மனசில் அதே நேரத்தில் அங்கே வந்து அவர் தொழில் நடக்கப்பட்டிருக்காரு. அவருக்கே தொழில் நடக்கப்பட்டிருக்காரு, இல்லை நடக்கலை. அப்போ நடக்கல நம்ம ஒரு முஸ்லீம் மரணிச்சுட்டா ரசூலோட காலம் வேறு. அந்த முஸ்லீமுக்காக நபிசுல்லா செய்யறாங்க. அவங்க நஜ்ஜாசி மரணிச்சுக்கிறாரு, அவருக்காக நம்ம தொழில் நடந்து சொல்ல நடந்தாங்க. இந்த சட்டத்தை யாருக்கு எடுத்துக்கிட்டேன், உதாரணத்துக்கு காட்டில் ஒருத்தர் வந்து சிங்கம் கடிச்சு அங்கே மூத்தாயிட்டார், யாரும் தெரியல, வீட்டில் கொண்டு வந்து நடத்தல. இவருக்காக நடத்தலாம். சரிதான். இங்கே உள்ள கொண்டு வந்து ஏற்கனவே நடத்தியாச்சு. நடத்தினவருக்கு திரும்ப நடத்துறேன்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நஜ்ஜாசி மன்னர் மட்டும் மூத்தாங்க. வெளி ஊர்களில் வந்து எத்தனையோ சஹாபாக்கள் மூத்தாயிருக்காங்க. அவங்க யாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தவே இல்லை. சரிதான். அவங்க யாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்த அப்படி நடத்துறேன்னு சொன்னா இன்றைக்கு உதாரணத்தை ப்ராக்டிக்கலி ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கு வந்து அப்படி நடத்துறேன்டா நாங்கள் ஜனாசம் மட்டும் தொழுது நிற்கிறோம். ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டீங்க, யாரோ ஒரு மூத்தாயிட்டே இருப்பார். அங்கே தொழிற்கிறீங்க அங்கே தொழிற்கிறீங்க வந்து செஞ்சுருக்கீங்க நடைமுறைக்கு போகுந்தாது. இன்னொரு ஆதாரம் வைப்பாங்க. ஏன்னா அதை தெரிஞ்சு கொண்டதுக்காக சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில வந்து அதில் வேலை செய்ய ஒரு பெண்மணி நினைக்கிறேன். அவங்க மூத்தாயிரம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னே அடைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னாலே அடைக்கிறாங்க. இரவு அடைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெளிப்பாம வந்து இரவோட அடைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இங்கே இப்படி மூத்தாயிரம் நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா திரும்ப கபூர் அடிச்சு போய் அவங்க தொழுகிறாங்க. அந்த சஹாபாக்கள் சேர்ந்து இப்போ இதே ஒரு அமைப்பா. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி உள்ள சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துவா மாதிரிகளை யாரும் துவாங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஒரு ஹதீஸ் வருது. பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒருத்தர் மூத்தாடாரு. அவங்களோட ரசூலோட துவா இல்லாமல் போயிருக்காரு. அவங்க அந்த ஒரு மனுஷனுக்கு நினைச்சுக்கிறாங்க. அங்கே போய் தொழுகிறாங்க. அதே நேரத்தில் அதான் ஆதாரம் ஒருத்தர் எடுத்தால் கூட கபூர் குத்துறோம். ஸ்ரீலங்கா மூத்தாருக்கு வந்து உங்களால் தொடங்கி கபூர் குத்துறோம். சரிதான். இது வந்து உண்மையில விதண்டாவாதத்துக்காக மார்க்கெட்டில் வந்து இல்லை விட்டு போக வேண்டியதான். உண்மையில ஒருத்தர் மூத்த ஒருத்தர் டாப் மூத்த
தகப்பனுக்கு செய்ய வேண்டிய எவ்வளோ கடமை, அவர் கடன் கொடுத்துறாரா, அந்த கடன் எல்லாம் அதை செய்ய மாட்டார். அவர் நோம்பு விட்டுறாரா, அது கடன். அதையெல்லாம் நோம்பு விட்டு அந்த புள்ள நோம்பு பிடிக்காட்டி அந்த வாப்ப தண்டிக்க விடுவார். அதை செய்ய மாட்டாங்க. அந்த கடமைகளை செய்யறதை விட்டு போட்டு எது கடமை இல்லையோ அந்த கடமையை கொண்டு செய்யறது அளவுக்கு எங்கே அந்த மாதிரி இல்லை கிடையாது பார்க்க மாட்டோம்ல. அது நடக்குது இல்லை, மற்ற இடங்கள்லாம் நடக்குது. அந்த மாதிரி விஷயத்தை நாம கலந்து கொள்ளக்கூடாது. சஜிதா சவு செய்யற நேரத்தில் என்ன ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் கேள்வி கேட்டுறாங்க. சஜிதா சவுல வந்து சில வாசகங்கள் ஓதுவதாக ஒரு ஹதீஸ் வருது. ஆனால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. அதனால ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லாததுனால சஜிதா சவு சாதாரண சஜிதா நாங்கள் எதை ஓதுறோமோ அதை சஜிதா சவுலே ஓதும். அதே போல வந்து ஃபுல் டே ஃப்ளைட்டில் பயணிக்கும் போது என்ன முறையில் கஸ்ரு ஜம்மு செய்ய வேண்டும். முழு நாளும் ஃப்ளைட்டில் செய்ய 24 hours ஃபுல் டே வந்து இதை போதும். அதில் இதே சட்டம் தான். லொகருடைய அசல் நேரத்தை கால்குலேட் பண்ணி லொகரை இங்கிருந்து போகிறோம்னு சொன்னால் ஹீத்ரோவில் வந்து எனக்கு வந்து அன்றைக்கி 5 மணிக்கு ஃப்ளைட்னு சொன்னால் அங்கே வீட்டு அசல் லொகரை தொழுதுலாம். நீங்கள் லொகர் தொழுட்டு அங்கே அசல் 2 தொழுகிறேன். ஃப்ளைட்டில் மாரிபே விஷாவை மாரிபே நேரத்தில் விஷாவை உட்படுத்தி தொழுது போயிட்டு, இல்லாட்டி இஷாவுடைய நேரத்தில் மாரிபை பிற்படுத்தி 3-2 ஃப்ளைட் இருக்கு. அதாவது டைமிங் தெரியாதவங்க வந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து டைமை கணிச்சு தரணும். ஜிஜாருடைய காலத்தில் வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு நாள் வந்து 1 வருஷம் மழை. அப்போ சகாபாவுக்கு 20 சொல்லலாம். அப்போ நாங்கள் ஒரு 5 நேரம் தொழுதா போதும். அந்த ஒரு நாள் 1 வருஷத்தில் 5 நேரம் தொழுதா போகுமான்னு கேட்குற நேரத்தில் கன்சல் ஆப்ஷன் சொல்லிக்கிட்ட நீங்கள் நேரத்தை கணக்கிட்டு கொடுங்க. 1 வருஷத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் 5 நேரம் தொழுகை எப்படி கணக்கிடுறோமோ அந்த அளவுக்கு கணக்கு. ஆனால் இன்றைக்கு ஃப்ளைட்டில் போகிறது வந்து அந்த இஷ்யூ வராதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்களோட ஃப்ளைட்டில் வந்து அந்த இஷ்யூ வரைக்கும் நாங்கள் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நாங்கள் 12 hours போயிடுவோம். அதில் 2 நேரத்தில் எப்படி நீங்கள் ஒரு 2 நேரத்தில் தான் கால வரும் டைம் வந்து கணக்கு. அதே நேரத்தில் ஃப்ளைட்டில் எனக்கு அவ்வளோ இந்த அரபிக் ஏர்லைன்ஸில் போகிறவங்க வந்து டைம் சொல்லிடுவாங்க. அதில் அந்த லோக்கல் டைம் அதை பார்த்துக்கணும். அந்த இஷ்யூ வராது. அப்படி ஒரு இஷ்யூ வருமா இருந்தால் கணக்கிட்டு கொள்ள இந்த மாதிரி பார்த்துக்க ஏழாவது விஷயம் அப்படின்னா கணக்கிட்டு கொள்ளாத விஷயம். அதே போல மௌலவி சொன்ன பாவ மன்னிப்பு துவாவை ஓத வேண்டும். ஒரு முறை வரும் பாவ மன்னிப்பு சொன்ன துவா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. அந்த துவா பண்ணுங்க. துவாக்களை தொகுப்புல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. அல்லாஹ்வே நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். அல்லாஹ்வே நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். உன்னை புகழுகிறேன். உன்னிடத்தில் பாவம் மன்னிக்கிறேன். உன்னிடத்தில் தௌபா செய்து கொள்கிறேன். அது இன்ஷா அல்லாஹ் வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் முடிச்ச மௌலவி நேரே தந்துருவோம். அடுத்து வந்து தொழுகையில் அடிக்கடி எத்தனையாவது ரக்காத்து தொழுவது என்று மறந்து விடுவதற்கு என்ன செய்யுது? தொழுகை அடிக்கடி மறக்குது எத்தனை ரக்காத்து தொழுகைன்னு சொல்லிட்டு மறந்தாலும் அதுக்கு பரிகாரம் உண்டு. ஆனால் தொழுகையில் ஏதாவது இந்த மாதிரியான ஒரு நிலை வரும்னு சொன்னால் நபிசல்லாஹு சொல்றாங்க, நீங்க அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக் கொண்டு இடது பக்கமாக துப்புற மாதிரி சைகை செய்து கொடுங்க. சொல்லிட்டு இடது பக்கத்துல சைத்தான் போயிடும். தொழுகைக்குள்ளே வந்து அந்த மாதிரி போல வேற சிந்தனை வரணும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி லெஃப்ட் சைடுக்கு வந்து துப்புற மாதிரி சைகை செய்யுங்க. அதான் இருக்குது. அப்படியே மிஸ் ஆகிட்டுன்னா இந்த மாதிரி படித்தாங்க வந்து கூடாது. அடுத்த சஜிதா சவு செய்ய வேண்டிய நிலைமை ஆனபின் செய்ய மறந்து போனால் என்ன செய்யும்? மறந்து போனால் என்ன செய்யும்? ஞாபகம் வாரம் செஞ்சு கொள்ள வேண்டும். சுன்னத்து தொழுகைக்கு வஜ்ஜியத்து ஓத கட்டாயமா? உங்களுக்கு எல்லா தொழில் கொண்டு தானே எல்லா தொழுகைக்கு வரக்கூடியது எல்லாம் சுன்னத்து தொழுகைக்கு வரும். வரலாறு வரக்கூடியது பெருநாள் டைம் நல்லா பிடிக்க முடியுது. பெருநாள் தொழுகையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 அதாவது சாதாரண ஜும்மா தொழுகிற மாதிரியே தான், ஒரு வித்தியாசம் இல்லை. முதலாவது தக்பீர் பின்னால 7 தக்பீர்களும்
இரண்டாவது தக்பீருக்கு பின்னால 5 தக்பீர் இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம் நான் தெரியல. சரி, முதலாவது ரக்காத்துல 7 தக்பீர்கள், இரண்டாவது ரக்காத்துல 5 தக்பீர்கள் இருக்கும். அதுக்கு பின்னால கிராத்துக்கு முந்தி அந்த வரும். அதுக்கு பின்னால கிராத் சூறா ஓதி அல்லது சூறா ஓதி இன்னொரு சூறா ஓதி வாயில சொல்றது மட்டும்தான் கையில் தக்பீர் வாயால தக்பீர் கட்டுறதில்ல. தக்பீர் சொல்றேன் அன்னைக்கு சொன்னோம். அதை தக்பீர் கட்டிட்டோம். ஒவ்வொரு தடவை கையை அவுத்து கட்ட வேண்டியது. தக்பீர் கட்டுறதில்லை, தக்பீர் சொல்றது விளங்கிறது. நாங்கள் தக்பீர் கட்டின விளங்கி இருந்தாலும் கையை உயர்த்தி தக்பீர் கையை கட்டி தக்பீர் சொல்லாங்க. கையை கட்ட 2 பேரும் வேற சப்ஜெக்ட். கையை கட்டிட்டு ஒவ்வொரு தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த அல்லாஹ் சொல்லுறதுல ஜனாதத்துக்கும் அதே சட்டம் தான். கையை அவுத்து கட்டணும். இங்க ஹனபிகள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஹனபி வந்து கையை அவுத்து கட்டுறது இல்லை, ஷாஃபியை தான் அவுத்து கட்டுறது. ஜனாசா தொழுகையில வந்து சத்தமிட்டு ஓதுறாரு. ஜனாசா தொழுகை சத்தமிட்டு இமாம் ஓத மாட்டார். வந்து அவராவது மெதுவாக தான் ஓதணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல அவங்க சத்தமா ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டிட்டு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, இது நபி வழின்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக நடிச்சிருக்காங்க. மனுஷன் மக்கள் மறந்துடக்கூடாதுக்காக என்ன பின்னாடி விளங்காம போயிடப்படாததுக்கு செஞ்சு காட்டாங்க. செஞ்சுட்டு சொல்றாங்க இது நபி வழி, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி. நிறைய பார்க்குறோமே, நாங்கள் பள்ளியில் போய் ஜனாசா தொழுவோம், அலுவலம் சொல்றது டைம் இல்லை. சரிதானே? அலுவலம் சொல்றது டைம் தர மாட்டாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன செய்றாங்க, இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதை நீங்க விளங்கிறதே நபி. அதனால மெதுவாக தான் எனக்கு ஹதீஸ்ல வருது, சத்தம் இல்லாம ஓதுவாங்கன்னா வருது ஹதீஸ்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்கு டீச் பண்றாங்க. நாங்க சொல்ற இப்படி டீச் பண்றது சொல்லி சத்தம் போட்டு அது மாதிரி செஞ்சுக்காங்க. நாங்கள் மெதுவாக தான் ஓதுவோம். தக்பீர் தவிர எழுதுறது நம்ம எல்லாம் தக்பீர்ல முதல் தக்பீர் கட்டி எழுதுறது. சரிதான்? முதல் தக்பீர் கட்டுறது பின்னால தவிர எழுது. ரெண்டாவது காலத்தை நிலைக்கு வர தக்பீர் தவிர அங்கே அதாவது கூடுதலா 7 வச்சு புடிச்சுக்கிற மாதிரி கை வச்ச மாதிரி தான் கையில் விட்டுறது. கிளியரா கேட்டுக்கோ. ஏன்னா நாங்கள் வந்து பெருநாள் தொழுகை ஜனாதா எல்லா தொழுகைகளையும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி செஞ்சோம்னா எனக்கு எந்த குழப்பமும் வராது. இன்ஷா அல்லாஹ் தஆலா பூர்ணமான நன்மையும் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தமா செஞ்சால் தொழுகை சந்தேகத்தை முடிச்சிடும். அந்த தொழுகை சில சுருக்கி மோத்தலாம் அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் வரும். ஆனால் நாங்கள் வந்து டியூஸ்டே நம்ம படிக்கணும். இன்னும் 2 நிமிஷத்துக்கு சில ஒரு 5 நிமிஷத்துக்கு முடிச்சு குயிக்காக தான் கேட்டு லேடிஸ்க்கு நம்ம கேள்வி இப்ப இவ்வளவு தெளிவாக ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ் இருக்கும், ஹதீஸ் மாற்றி நிலைமை என்ன? அல்லாஹ் எனக்கு மாற்றம் வச்சிருந்தா ஒரு விஷயத்த இதுதான் சரின்னு செஞ்சேன்னா அல்லாட கட்டளை இருக்கும். அல்லாஹ் தான் ஒரு சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் தாமா சொல்ல மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் அல்லாஹ் தாமா பேச மாட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் செஞ்சு தெரிஞ்சது போறோம். இதுக்கு மாற்றமா ஒரு முஸ்லீம் செய்வார் சொன்னா தண்டனை போய்விட்டுமா? ஏன்னா ஒன்று அல்லாஹ் சொல்றத மறுக்கிறோம், அதை செய்யறாங்க. அல்லாஹ் தான் காப்பாற்றணும். அடுத்த நம்மளுடைய எனக்கு ஒருத்தர் தெரியாம செஞ்சாரு, உண்மையிலாவது தெரியும். டோட்டல் இந்த ஹதீஸை பார்க்கல இந்த விஷயம் எட்டன்னு சொன்னா அல்லாஹ் தான் மன்னிக்க போகணும். சரிதானே? தெரிஞ்சது என்ன நாங்கள் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மெசேஜில் சொல்லுங்க மாற்றத்தை வைப்பாங்க, மறுப்பு வைப்பாங்க. அப்போ எனக்கு வரிசை இருக்காது, எனக்கு ஆதாரங்கள் செய்ய கொடுத்தா எடுக்க போடணும். அது என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் குர்ஆன் சுன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய நாங்கள் இந்த விஷயங்களை உறுதி இல்லை. இவங்க பெருநாள் தொழுகை எல்லாம் ஓடுறது ரெடி, அங்கே சுண்ணத்தை விட்டாச்சு. ஆனால் பெருநாள் தொழுகை ரசூலுல்லாஹி நிஜமாய் மாற அப்படி நிற்கணும். அப்படி நின்று என்ன செய்யணும்? 2 தானே பார்ப்பாங்க. இவனை வரமாட்டாங்க, வாங்க நாங்கள் அவனுக்கு நாங்கள் அது சுண்ணத்துக்கு வந்துடுவாங்க. வாய்ப்புகள் வரும். நாங்கள் சுண்ணத்தை விட்டுட்டு அவனோட போனோம்னு சொன்னால் சுண்ணத்தையும் கொலை செஞ்சிருவோம், அவனுக்கு இருக்க மாட்டான். பெருநாளிலே கடமை முக்கியமான விஷயமே தொழுகை. அந்த தொழுகையை மாற்றி தொழுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யறது, அதை செய்யறது சிந்திச்சு பார்ப்போம். நாங்கள் என்ன உண்மையில்
இருக்கக்கூடிய ஒரு 10-20 சகோதரர்கள் நாங்கள் உறுதியாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை கட்டி வெளியுள்ள பாகிஸ்தான் சமுதாயத்தை எப்படி மாற்றுவோமோ இல்லையோ குறைஞ்ச ஸ்ரீலங்கன் மக்கள் வந்து தெளிவுபடுத்துது 5 பேர் சொல்ற வச்சு 50 பேர் செல்வார் அது உண்மையாயிருக்கு மக்கள் கிடையாது அதை பாரு பூரா படிக்கிறேன் செய்யறேன் அவன் படித்த மக்கள் அந்த ப்ராக்டிஸில் வர நேரத்தில் வந்து மக்கள் திருடுற வாய்ப்புக்கு நாங்கள் உறுதியாயிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம் படித்த விஷயத்துக்கு உறுதியாயிரு எப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒன்று செஞ்சவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில தான் தண்ணீர் கட்டினது வருது ஹதீஸ் அதில் ஒரு மாதிரி தலையில தான் கட்டுவோம் அது எல்லாம் நெஞ்சில் கட்ட மாட்டோம் நாங்கள் அப்படிதானே நெஞ்சில் கட்ட உதாரணத்துக்கு சொல்லணும் நெஞ்சில் கட்டுற ஹதீஸ் ஏற்கனவே வந்து இப்னு மாஜாவில் இருந்த ஹதீஸ் வந்து அந்த பண்ண அதை கட்டு இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து லைக் பண்ண ஹதீஸ் அதில் ஒரு அறிவுப்பாடு ஒரு சிக்கல் வருது ஆனால் அது மட்டும் இல்லை ஹதீஸ் அந்த ஹதீஸை வந்து எடுத்து மட்டும் செய்யலை அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து தெரிய வருது ஆதாரப்பூர்வம் அப்போ ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடைச்சது இப்போ தொப்புள் கட்டுறதுக்கு தொப்புளுக்கு கட்டாங்களே என்ன ஹதீஸுங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இல்லை வயிற்றுல கட்டாங்களே ஷாஃபி என்ன ஹதீஸுங்கிற இந்த ஹதீஸை வளைக்கிறாங்க அது கூட இப்னு மாஜாவை தான் வளைக்கிறாங்க இப்னு மாஜாவில் அதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கு இப்னு ஹுசைமால வரக்கூடிய ஹதீஸ் வந்து அது ஆதாரப்பூர்வம் மாறிடுது ஹதீஸ் என்னன்னு சொன்னா தெளிவாக வருது விரல் வாசிக்கிற ஹதீஸ் தெளிவாக வருது இவன் விரல் நாங்கள் விரல் வாசிக்கிறேன் எதுக்கு எங்களை ஆசைக்காக விரல் வாசிக்கிறேன் நாங்களும் ஊருக்கு விரல் வாசிச்சு வந்தோம் ஆனால் அப்படியே தூதர் செஞ்சுறாங்க அப்பா செய்யணும் நாளைக்கு தொழுகை வந்து அல்லாவோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் தொழுகிறோம் அதை ஏன் நாம வந்து நல்லா இது இப்படி செய்யறதால பிரச்சனை வராது ஏன் ஹதீஸை பார்த்தோம் ஹதீஸ் உள்ளபடி செஞ்சோம் மற்றது சந்தேகத்தில் இருக்கிறது விளக்கம் கொடுக்கலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் கொடுத்துடலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன விஷயத்த நல்லா பார்த்துருப்பானா பார்த்துட்டு இருந்தா ஓகே பார்த்துட்டா மாட்டிக்கும் அப்போ நாங்கள் யோசனை நடந்தேன் நான் தொழுகிற அளவுக்காக யார் எதாவது சொன்னாங்க இன்னைக்கு ஹதீஸ் இப்படிதான் தெரியும் ஹதீஸ் பின்னாடி கொண்டு இருப்பீங்க இப்போ விரலாசிக்கிற ஹதீஸ் கேள்வி வரல வந்த எல்லாமே குறிப்பா சொல்லி குறிக்கலாம் பலவாறான செய்தி என்ன ரசூல்லா கூதல் காட்டினாங்க ஒரு செய்தி அது லைஃப் ஒரு செய்தி அது சாந்துன்னு சொல்ற செய்தி எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு செத்து எனக்கு தக்பீர் கட்ட விஷயத்துல வந்து எனக்கு ஆதாரம் இல்லை ஹதீஸை கோட் அவுட் பண்ணி சொல்லல வயது கீழே கட்டுறதுக்கு ஒரு ஆதாரம் ஹதீஸ் அடுத்தது ரசூல்லா வந்து அவனோட நபித்துவத்தில் எத்தனையோ முறை தொழுவிப்பாங்க அவங்க வந்து குறிப்பிட்டு செல்லல இந்த தொழுகை தான் இந்த தொழுகை இருக்கு அப்போ ஒரு சஹாபி பார்த்துட்டு இப்போ நீங்கள் தொழிக்க போல நான் ஒரு கருத்தை சொல்லுவேன் இவர் ஒரு கருத்தை சொல்லுவார் 10 பேரும் 10 விதமாக சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த கருத்து வேறுபாடு வருது ஐயேற்கலாம் ஏன்னா ரசூலோட காலத்தில் நீந்து அந்த கருத்து வேறு இப்போ மிச்சத்துக்கு புறம் வரும் ஏன்னா ரசூல்லா வந்து குறிப்பிட்டு செல்லல இதுதான் இந்த தொழுகை தான் தொழுகுது புறம் தொழுகை தானே நீங்கள் புறம் இது பண்ண தேவையில்லை அப்போ வந்து கருத்து வேறுபாடு இருக்காது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன்று சொல்ல போல நான் ஒரு விதமாக வழங்கிப்பேன் இன்னொரு விதமாக வழங்கிப்போம் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் வழங்குள்ள அப்போ கருத்து வேறுபாடு மாதிரி இருக்கு அப்போ சமூகத்தில் அது தவிர்க்க முடியாத ஒன்று ரசூல்லா வந்து ஒரு முறை இருந்தாங்க ரசூல்லா 23 வருஷம் தொழுதாங்க அப்படிதானே ஆரம்பத்தையும் தொழுகை இருந்துச்சுதானே பின்னால் கடைசி 10 வருஷம் கடைசி 10 வருஷத்துல இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 17,000 பக்கம் தொழுதிப்பாங்க அந்த 17,000 பக்கத்தை வந்து ஒரு சாபி உட்காந்து பார்த்தாரு ஆயிரக்கணக்கான சாபி பார்த்துருப்பாங்க ஆயிரக்கணக்கான சாபி அறிவிச்சுப்பாங்க அறிவிச்சிருந்தா ரசூல் ஒவ்வொரு மாதிரி கட்டிருப்பாங்க ஒருத்தர் அறிவிச்சுக்கோ ஒரு மாதிரி சொல்லுறாங்க அப்படி இருந்தா சொல்லலாம் ரசூல்லா வந்து ஒவ்வொரு சகாபாக்கள் ஒவ்வொரு மாதிரி அறிவிச்சுப்பாங்க ஒவ்வொரு மாதிரி அறிவிச்சுதான் இல்லையே இருக்குது தொகுலுக்கிற கட்டுற ஹதீஸ் லைவான ஹதீஸ் லைவான ஹதீஸ் கத்திரிக்காய் தின்றது சொல்றதுக்கு போனது நாங்கள் லைவான ஹதீஸ் கூட சைகானம் இருக்கிற லைவ் எடுத்துக்கிறோமா சைகானம் இருக்குது அப்போ அதுவும் சைகையை விட்டுட்டு லைவ் எடுத்துக்கிறான் அப்போ ரசூல்லா படமா செய்தெல்லாம் என்ன உண்மையில இந்த மக்கள் சொல்லக்கூடிய செய்திகள் வேறு வேறு வந்திக்குது இது மாதிரி அந்த மாதிரி இருந்தால் சரி உதாரணத்துக்கு சொல்லுவோம் ரசூல்லா 3 மரணம் செஞ்சாங்க தானே ஒரு முறை செஞ்சு காட்டா 2 முறை செஞ்சா 3 இது 3 பிரிச்சோமா ஷாப்பியான 3 எடுத்து இல்லை 3 முறை செஞ்சா 3 எல்லாரும் செய்யுங்க தொழுகையில 3 முறை செஞ்சிருந்தா 3 எடுத்துக்கலாம் 3 முறை செய்யல ரசூல்லா ஒரு முறை தான் செஞ்சாங்க ஒரு முறையில எந்த அளவுக்கு ரசூல்லா செஞ்சு காட்டாங்கடா மிம்பருக்கு மேலே ஏறி செஞ்சு காட்டுறாங்க
தொழுகையை ஒவ்வொரு பேர் தொழுகப்படாது. மிம்பர்லேயே செஞ்சு காட்டாங்க, என்ன தொழுகை பார்த்துங்க, பார்த்துக்கணும். அந்த பார்த்த தொழுகையை தான் சொல்லுவாங்க சார்பாக. சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே அவங்க பார்த்து சொல்றாங்க. மாற்றமான கருத்து இல்லையே, இருந்தா செய்யலாம். அதான் மௌலிகை சொல்லுவாங்க. ஆயிஷா நாயகி பயணத்துல அவங்க பூரணமாகவும் தொழுதிக்கிறாங்க, நோம்பும் பிடிச்சிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்லிருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டே அனுமதிச்சாங்க. விரும்புறவங்க கசர் செய்யுங்க, விரும்புறவங்க பூர்ணமாக கொடுங்க, விரும்புறவங்க நோம்பு பிடிங்க, நோம்பு பிடிக்காம இருங்க, ரெண்டே சொன்னாங்க. அதனால தொப்புளுக்கு கீழே கட்டுங்க, நெஞ்சுக்கு மேலே கட்டுங்கன்னு சொன்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ரெண்டு மாதிரி கட்டிட்டு போயிடலாம். தொப்புளுக்குள்ள கட்டுற ஹதீஸ் அது எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அவ்வளோ போடாது. தொப்புளுக்கு மேலே கட்டுறதுக்கு ஹதீஸே கிடையாது. தொப்புளுக்கு மேலே கட்டுற ஹதீஸ் என்ன செய்யறாங்கன்னா, சதுருன்னு சொன்னதை பத்தனுக்கு மறைச்சு கொண்டிருக்காங்க. சதுருன்னு சொன்னது ஒரு நெஞ்சு, அதை வயிற்றுக்கு மடிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ எனவே தொப்புளுக்கு கீழேயாவது லைவாக இருக்குது, தொப்புளுக்கு மேலே ஒரு லைவும் இல்லை, அப்படியும் இல்லை. நெஞ்சுக்கு மேலே கட்டுறது மட்டும்தான் அதிசீகுது. அப்போ எனவே இந்த நெஞ்சுக்கு மேலே கட்டுற மாதிரி தொப்புளுக்கு மேலே கட்டுறதுக்கு, தொப்புளுக்கு கீழே கட்டுறதுக்கு சரியான அதிசயம் இருந்தா நாம பிரச்சனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நெஞ்சுக்கு மேலே கட்டுறது மட்டும்தான் அதிசி, ஆதாரமான அதிசி. மூணு விஷயம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல 3 இடத்துல கை வருது. இப்படி வச்சு பிடிச்சி இப்போ இந்த கை இப்படி இருக்கணும், இப்படிதான் தொப்புளை கீழே கொண்டு வர இப்படிதான். அது பிரச்சனை வரவும் மாட்டாது. இந்த 3 இடமும் இதான் கஃபு, இதான் ருஸ்பு, இதான் சாரி. இந்த 3 இடத்திலே வைக்கக்கூடிய மாதிரி தக்பீர் கட்டுவதற்கு நாங்கள் ஏவப்பட்டுள்ளோம் என்று சொல்லியாச்சு. இப்படி சரி, நெஞ்சா வயிறாக விட்டுட்டு நாம கை இப்படி வச்சு பார்ப்பேன், இப்படி வச்சாச்சு. இந்த கையும் எங்க வைக்கணும், இங்க வச்சா இப்படி புரிஞ்சிடும். நெஞ்சின்ற உள்ள நெஞ்சிடத்தே விடுதலை சப்ஜெக்ட் விட்டுட்டு கையை இப்படி பிடிச்சாச்சு. இப்படி பிடிச்சதுக்கு போல இந்த கையை எங்க கொண்டாட, இங்க வச்சா தான் கை நேரம் வைக்குது, வயிற்றுக்கு மேல வச்சா குனிஞ்சிடுவோம். ரசூலுல்லாஹ் செய்து காட்டுறது நெஞ்சுக்கு மேல ஆதாரபூர்வமா. என்னண்டா நாங்க படிச்ச இந்த கேள்விகள் உண்மையில வெளியில் வர வீட்டில் சாதர் கேட்கிறாரு. இப்படி கேள்விகள் வரணும், வந்தா தான் உண்மையில தெளிவு கொண்டு வரும். எங்களுக்கு கேள்வி வராம நாங்க ஆராய்ச்சி செய்யணும் சொன்னா எல்லாரும் சொல்றது என்னன்னா நான் சரி அப்படித்தானே. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் சரி. எல்லாரும் தெரிஞ்சுன்னா 23 கூட்டம் வந்து தேவை, ஒரு கூட்டம் தான். அப்ப நபிசல்லாஹு கிளியரா சொல்றாங்க, 73 கூட்டம் என்னுடைய உம்மத்து பிரியும், ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். நாங்க ஒரு கூட்டம் பிரிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால எதெல்லாம் சரியா கிடைக்குதோ அதை செய்யும், சரியில்லாத விட்டுருவோம். சந்தேகத்துல உடனே செய்ய வேண்டாம். அமல் செய்யற விஷயத்துல சந்தேகத்துல செஞ்சு ஒரு பாவத்துல விடுறதை விட அதை செய்யாம விடணும். சரி, நான் எவ்வளவோ ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரபூர்வமான செய்கிறீங்க, எவ்வளவோ விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஏன் சந்தேகமானது விஷயம். கை கட்டுறது ஆதாரம் இல்லாட்டி நெஞ்ச கட்டுறதுக்கு இல்லையா, சரி எங்க அவங்க பார்த்து கட்டி முடிஞ்சது கட்டுறதுக்கு இருக்கிறதையே விடணும். நான் கேட்கிறேன்டா, லைவான ஹதீஸை தூக்குறதுக்காக சரியான ஹதீஸ் மறுக்கலாம். என்ன விஷயம் வருதுன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை தவற அங்கீகரிக்க போனோம்னு சொன்னால் மார்க்கம் மாறி போகும். நபிசல்லாஹு தூய்மையான வழியை என்ன தந்தாங்க. சரி விளையான சரியாக உண்டால் என்ன செய்யும், நபிசல்லாஹு கொடுத்த மார்க்கம் கொஞ்சம் மாறி இப்படி ஒன்று பண்ணாங்க ரசூலுல்லாஹ், இப்படி செஞ்சுக்கலாம் நாங்கள் நம்புவோம். சரியா, இன்னொருத்தர் நாங்கள் ஜட்ஜ் பண்ணி நீ வழங்கி சொல்றதெல்லாம் தேவை. சரிதானே, அவரால் ஒவ்வொருத்தர் செய்யக்கூடியதுக்கும் அவர் பதில் சொல்லி கொடுக்கணும். நானும்
தெளிவாக இருப்போம். அந்த சகோதரர்கள் கூட அப்படி தானே நாங்கள் அவங்க சொன்னார் 4 இமாம்கள் உங்களை குணம் பண்ணா சரியா அப்படின்னு. நாங்கள் சொன்ன 4 இமாம்களே நாங்கள் குணம் பண்ணோம். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு இமாமா தான் நம்ம குணம் பண்ணுறோம். அந்த இமாம் சொன்னது இந்த 4 இமாம்கள் ஒரு இமாம் சொன்னால் அது வந்து இல்லை ஏற்று நடக்கும். அவங்க சொல்லாத வந்து எந்த இமாம் சொன்னாலும் ஏற்று நடக்க மாட்டோம். சொன்னோம் என்னன்னா பிரதர் எங்களுக்கு இதுதான் இருப்போம், நாங்கள் இந்த மாதிரி தான் விரும்புகிறோம், இதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி நாங்கள் சொன்னா தெரிஞ்சாங்க. அதாவது இந்த ஆசிரியெல்லாம் ரசூலுல்லா படிச்சு கொடுத்த துவா அதை சொல்றாங்க. துவாவை சொல்லி கொடுக்க அந்த சஹாபி அந்த துவாவை பாடமாக்கிட்டு ரசூலுல்லாவுக்கு திருப்பி ஒப்புவிக்கும் போது வபி நபிக்க என்பதை வபி ரசூலுக்கு மாற்றி ஓதினாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க, நிறுத்து, நான் அவங்களுக்கு சொல்லித்தது வபி நபிக்க, அப்படித்தான் ரசூல் என்று சொல்வது நபி என்று சொல்வது நம்மளோட வழக்கில் உள்ள ரெண்டும் அங்கீகரிக்கப்பட்டது. நபி அவர்கள் அந்த ரசூல் சொல்ல வரைக்கும் சொல்லிக் கொடுத்த நடைமுறையை மாற்றாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் யார் நபி எல்லாம் கூப்பிடுறது கிடையாது, யார் ரசூலுல்லாஹ் தான் கூப்பிடுவாங்க. ரசூலுன்ற சொல்ல ரசூலுல்லாஹ் ஏன் அங்க மறுத்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது அபிநபிகள் அந்த கற்பித்தலை மாற்றாங்க. நான் சொல்லி தந்த மாதிரி ரெண்டுதான் அந்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நபியுடைய வழிகாட்டல் எப்படி இருக்குதோ அது அப்படித்தான் செய்யும். ஏன்னா நபி என்பது அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வழிநடத்துறாங்க. அந்த தூதர் மக்களை வழிநடத்துறாங்க. அப்ப தூதர் செய்த மாதிரி செய்யும் போது இவன் டிரெக்டா அல்லாஹ் கட்டளை தான் அடிப்படையும். நபி சுயமான செய்தி வமாயத்தி பாடுகிறவா இன்னும் இல்லாவா ஈவா. அவர் சுயமாக எதையும் சொல்ல மாட்டார், அல்லாஹ் புறத்திலிருந்து வருகின்ற வகையை தான் அவர் சொல்வார். அப்ப ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் எப்படி வழிநடத்தினான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவங்களுக்கு வழிநடத்தினான். அதே வழிநடத்தினால் தான் ரசூலுல்லாஹ் மக்களை வழிநடத்தினான். தொழுகையுடைய இடங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் மக்களும் செஞ்சு காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் சுயமாக செஞ்சு காட்டி. அப்ப எனவே நபிக்கு ஒரு வழிபடும் போது அவர் நேரடியாக அல்லாஹ் வழிபடுறது தான். லேடிஸ் அந்த நினைச்ச அந்த ஹதீஸ் சொன்னது ஒரு நிமிஷம் நினைச்சா பிரச்சனைகள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை அப்படியே தான் செய்யணுன்றதுக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் செஞ்சாங்களோ அதில் மாற்றம் செய்யக்கூடாது. ஏன்னா அறிவு கொலைகளாக கூட அதை மாற்றம் செய்யக்கூடாதுன்றதுக்கு மௌன ஒரு ஹதீஸை கோட்பட்டேன். எப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு துவா வந்து ஒரு சஹாபி கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்குற நேரத்தில் அந்த துவாவோட வெறும் வழி நபியுக்கு வரும். வபி நபியுக்கு வரக்கூடிய செய்தியை வபி ரசூலுக்கு சொல்லி அந்த சஹாபி திருப்பி சொல்றாரு. இப்போ ரசூலை நிப்பாடி சொல்றாங்க, வபி நபியுக்கு சொல்லு. நபியும் ரசூலும் என்ன இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான விஷயம் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன மாதிரி துவாவை அந்த நீங்கள் ஒரு ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்துறாம எதை நான் வபி நபியுக்குன்னு சொன்னா நீங்கள் நபியுக்குன்னு சொல்லணும், ரசூலுக்குன்னு சொன்னதை மாத்துறாங்க ரசூல். அப்ப ரசூல்ல எதை எப்படி கற்று தந்தாங்களோ அதை நான் மாத்துறதுக்கு எந்த யாருமே அனுமதி இல்லை. அதை அப்படியே சொன்னாங்க, இது எப்படி சொன்னாங்களோ அதை அப்படி செஞ்சுட்டு போறதுதான் ஒரு மூமியினுக்குரிய பண்பா இருக்கும். அதுதான் நாங்கள் மறுமை நாங்கள் வெற்றியை கொண்டு வந்துடும். அதில் மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் எங்களுடைய அமல்களை அமைச்சு கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு ஒரு முறைமானாக வாக்கு போன என்ன கேள்விகள் இருந்தால் அடுத்த அனுப்பிடலாம். அதாவது இது தவிர வேற கேள்வி இருந்தால் எழுதி கொண்டு வந்து